வேற யாரும் இல்ல, அமெரிக்கா. அங்க இவனுங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகளா இருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம். அவனுங்களை நாம கொம்பு சீவி விடலாம். நம்ம கிட்ட வீணா இருக்கிற ஆயுதங்களை கொடுப்போம். கொஞ்சம் பணம், வெறி ஏறுறதுக்கு அவனுங்க மதத்தையே அவனுங்களுக்கு வேற விதமா சொல்லிக் கொடுப்போம். இருக்கவே இருக்கு ஈரான். அவனுங்க மத குருமார்களை வச்சே அவனுங்க மூளைய மழுங்கடிப்போம். துப்பாக்கியை கொடுத்துட்டு அவனுங்களை முட்டாள்கள் ஆக்கி வைக்காட்டி அவனுங்க நமக்கு எதிராவை மாறிடுவாங்க. எல்லாருக்கும் இந்த யோசனை பிடித்து போனது. ஆளாளுக்கு கொஞ்சம் பணத்தை கொட்டி கொடுக்க உடனே பெரிய முதலாளி அமெரிக்கா அவரது உளவுத்துறையை களமிறக்கியது. சரி, அப்படி என்ன பிரச்சனை ஆப்கானிஸ்தானில் நடந்தது? அதை தெரிந்து கொள்ளாமல் இந்த ஒளிக்கட்டுரையை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆப்கானிய அரசாட்சியின் கடைசி அரசனான முகமது சகீர் ஷாவின் ஆட்சி 1933 முதல் 1973 வரை நடைபெற்றது. அரசரின் ஒன்றுவிட்ட சகோதரரான முகமது தாவூத் கான் ஆப்கானிஸ்தானின் பிரதமராக நியமிக்கப்பட்டார். இவர் 1954 முதல் 1963 வரை அந்த பொறுப்பில் இருந்தார். 1964 மன்னர் கொண்டு வந்த ஒரு அரசியல் சீர்திருத்தத்தை அடுத்து அரசின் மந்திரி சபையில் இருந்த அரசரின் அனைத்து உறவினர்களும் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர். தொடர்ந்து அரசின் செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்த தாவூத் 1973 ஜூலை 17 அரசுக்கு எதிரான ஒரு ராணுவ புரட்சியை முன்னெடுத்ததன் மூலம் ஆட்சியை பிடித்தார். தொடர்ந்து அரசாட்சி முறையை ஆப்கானிஸ்தானில் தடை செய்த தாவூத் தன்னை அடுத்த அதிபராகவும் பிரகடனப்படுத்திக் கொண்டார். இவரது ஆட்சியில் ஆப்கானிஸ்தானை நவீனமயமாக்கும் திட்டங்கள் பல முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் அரசாட்சியில் இவரது இரத்த சொந்தங்களின் ஆதிக்கம் அதிகம் இருந்தது. இவரது காலத்தில்தான் ஆப்கானிய மக்கள் ஜனநாயக கட்சி ஆப்கானியர்களிடமிருந்து மிகுந்த செல்வாக்கை பெற தொடங்கியது. கம்யூனிச கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட இந்த கட்சி தாவூத் கானின் குடும்ப ஆட்சிக்கு எதிராக போராட தொடங்கியது. இதனிடையே அக்கட்சியின் தலைவர்களில் ஒருவரான மீர் அக்பர் கைபர் என்பவர் 1978 ஏப்ரல் 17 படுகொலை செய்யப்பட்டார். இதையடுத்து தாவூத்துக்கு எதிரான போராட்டங்கள் சூடுபிடிக்க தொடங்கின. தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் நடந்த கலகங்களை அடுத்து ஏப்ரல் 27 புரட்சி குழுவால் கைது செய்யப்பட்ட தாவூத்தும் அவரது குடும்பமும் படுகொலை செய்யப்பட்டனர். சவூர் புரட்சி என அழைக்கப்படும் இந்த கலகத்தை அடுத்து ஆப்கானிய குடியரசானது ஆப்கானிஸ்தான் ஜனநாயக குடியரசு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆப்கானிய மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரான நூர் முகமது தரக்கி என்பவரை புதிய ஆப்கானிஸ்தான் ஜனநாயக குடியரசின் பிரதமராக நியமித்தனர். சவூர் புரட்சியை அடுத்து அமைந்த நூர் முகமது தரக்கின் ஆட்சி ஆப்கானிஸ்தானில் கம்யூனிச வாழ்வியல் முறையை கொண்டு வருவதில் தீவிரமாக ஈடுபட தொடங்கியது. சோவியத் ஒன்றியத்தை முன்மாதிரியாக கொண்டு நில பங்களிப்பு சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. திருமண சட்டங்கள் நவீனமயமாக்கப்பட்டன. மேலும் அரசால் முன்னெடுக்கப்பட்ட பல சீர்திருத்தங்கள் இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிராக இருந்தன. இதையடுத்து அரசுக்கு எதிராக செயல்பட தொடங்கிய பல அடிப்படைவாதிகள் மற்றும் மத குருமார்கள் நாடு கடத்தப்பட்டனர். சிலர் கொலை செய்யப்பட்டனர். இவை ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களிடையே அதிருப்தியை தோற்றுவித்தது. ஆட்சி அமைத்த 18 மாதங்களுக்குள்ளாகவே உட்கட்சி பூசல்களும் அதிகமாக தொடங்கின. பிரதமர் நூர் முகமது தரக்கியின் தலைமையில் ஒரு குழுவும் பாரக் கமால் தலைமையில் மற்றொரு குழுவுமாக பிரிந்து செயல்பட தொடங்கினர். இந்த பிரிவானது ஆழ்கடத்தல், பதவி பறிப்பு, கொலை வரை சென்றது. இதன் உச்சமாக செப்டம்பர் 1979 பிரதமர் தரக்கி துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இவரது படுகொலையை அடுத்து துணை பிரதமரான ஹபிசுல்லா அமீன் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரது காலத்தில் உள்நாட்டு குழப்பங்கள் அதிகரித்ததுடன் உட்கட்சி பூசலும் தீவிரமடைய தொடங்கின. ஆப்கானிஸ்தானில் ஆட்சி அமைத்த அனைத்து ஆட்சியாளர்களும் சோவியத் ஒன்றியத்தின் ஆதரவாகவே இருந்தனர். மேலும் பாகிஸ்தான் புதிதாக அமைக்கப்பட்ட போது பதானியர்கள் அதிகமாக வசிக்கும் அதன் தென்மேற்கு மாகாணங்களை தங்களுடன் இணைக்க வேண்டும் என ஆப்கானிஸ்தான் கூறியது. இதற்கு பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அரசுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதும் சோவியத் ஒன்றியம் ஆதரவளித்தது. இதன் மூலம் ஆப்கான் வழியாக அரபிக்கடல் பிராந்தியத்தில் தங்களின் மேலாண்மையை நிறுவ முடியும் என சோவியத் யூனியன் கருதியது. 1979 அக்டோபர் 31 சோவியத் ஒன்றியம் தனது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஆப்கான் படைகளுக்கு தாக்குதல்களுக்கு தயாராகுமாறு உத்தரவிட்டது. காபூலுக்கு வெளியே உள்ள தொலைத்தொடர்பு இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு காபூல் நகரம் தனிமைப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து பெரும் அளவிலான சோவியத் வான்படைகள் டிசம்பர் 25 காபூல் நகரில் தரையிறங்கின. முன்னதாக தாக்குதல் திட்டங்களை செயல்படுத்தும் முன்பு பிரதமர் அமீனை கொலை செய்யும் திட்டம் தயாரிக்கப்பட்டது. ஆனால் அமீன் சோவியத் படைகளின் வருகையை ஒட்டி தனது இருப்பிடத்தை பிரதமர் இல்லத்திலிருந்து தச்பெக் மாளிகைக்கு மாற்றிக்கொண்டார். அங்கு அவருக்கு ஆதரவான ஒரு ஆப்கானிய படை காவலுக்கு வைக்கப்பட்டது. இதற்கு 2 நாட்கள் கழித்து தச்பெக் மாளிகையில் பதுங்கியிருந்த பிரதமர் ஹபிசுல்லா அமீன் கொலை செய்யப்பட்டார். அவருக்கு பதில் மற்றொரு ஆப்கானிய மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரான பாரக் கர்மால் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து புயல் 333 என அழைக்கப்பட்ட ஒரு ராணுவ நடவடிக்கையின் மூலம் ஆப்கானிஸ்தானின் முக்கிய இடங்களை சோவியத் ராணுவத்தின் 40வது படைப்பிரிவு கைப்பற்றியது. இதற்காக உஸ்பெஸ்கிஸ்தான் தலைநகரான தாஷ்கண்டில் இருந்து ஆப்கானின் முக்கிய நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டன. இந்த விமானங்கள் மூலம் 10,000 பாராசூட் படை வீரர்கள் காபூலுக்குள் புகுந்தனர். ஆப்கானின் கம்யூனிச அரசை காப்பாற்ற பெருமளவிலான படைகளை சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானில் குவித்தது. ஆப்கானில் கம்யூனிச அரசை எதிர்த்து பல கிளர்ச்சி குழுக்கள் தோன்றின. வெவ்வேறு பிரதேசங்களில் இருந்து வெவ்வேறு சித்தாந்தங்களை கொண்டவையாக அவை இருந்த போதிலும் இஸ்லாமிய எழுச்சி மற்றும் கம்யூனிச எதிர்ப்பு என்பனவற்றில் இவை அனைத்தும் ஒத்த கருத்துடையவையாக இருந்தன.
இவர்களுக்கு பல உலக நாடுகளும் மறைமுகமாக உதவி செய்தன. அவற்றுள் அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரண்டும் அதிக அளவில் பொருளாதார உதவிகளை செய்தன. கூடவே எகிப்து, துருக்கி, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் ஆயுதங்கள், ஏவுகணைகள் மற்றும் விமான எதிர்ப்பு பீரங்கிகள் ஆகியவற்றை கொடுத்து உதவின. சீனாவும் கொரில்லா போர் முறைக்கு உதவக்கூடிய பல ஆயுதங்களை கொடுத்தது. இவ்வாறு கொடுக்கப்பட்ட உதவிகள் அனைத்தும் பாகிஸ்தானின் உளவமைப்பான ISI மூலமாக பல்வேறு முஜாஹிதீன் அமைப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. அமெரிக்க அரசால் இவர்களுக்கு செலவு செய்யப்பட்ட தொகையானது CIA வரலாற்றிலேயே மிக பெரியதாக இருந்தது. சோவியத் ஒன்றியத்துடன் இருந்த எல்லை பிரச்சனை காரணமாக சீனாவும் இவர்களுக்கு உதவியது. ஆரம்பத்தில் பாகிஸ்தானில் வைத்து கிளர்ச்சியாளர்களுக்கு பயிற்சி அளித்த சீனா பின்பு சீனாவுக்கே அதன் முக்கிய வீரர்களை அழைத்து பயிற்சி கொடுத்தது. சோவியத் யூனியனின் படைகள் விரைவாக முன்னேறி 20% அதிகமான இடங்களை கைப்பற்றிய போதும் அவற்றால் அதற்கு மேல் முன்னேற முடியாமல் பல்வேறு சிக்கல்கள் உருவாகின. குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் கிளர்ச்சியாளர்களின் கையே ஓங்கியிருந்தது. மேற்கு ஆப்கானிய பகுதிகள் சோவியத் படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்த போதிலும் அங்கு ஈரானிய புரட்சி குழுக்கள் ஊடுருவும் வாய்ப்பும் அதிகம் இருந்ததால் அதையும் கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு சோவியத் படைகள் தள்ளப்பட்டன. மேலும் சோவியத் படைகளின் நேரடி தாக்குதல்களை சமாளிக்க முடியாத கிளர்ச்சியாளர்கள் குழுக்கள் கொரில்லா போர் முறையில் இறங்கின. சுமார் 10 ஆண்டுகள் ஒரே குழுவாக இல்லாமல் பல்வேறு குழுக்களாக இருந்த முஜாஹிதீன்கள் சோவியத் ஒன்றிய படைகளுக்கு எதிராக போர் செய்து வந்தனர். சோவியத்தின் கை ஆப்கானில் ஓங்கிவிடக்கூடாது என்ற தீர்மானத்தோடு அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் முஜாஹிதீன்களுக்கு பாகிஸ்தான் துணையோடு பணத்தையும் ஆயுதங்களையும் தண்ணீராக செலவு செய்தன. அதே வேளையில் சோவியத்துக்கு எதிராக பல்வேறு ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கையிலும் இந்த நாடுகள் இறங்கின. நீண்ட காலம் பெருமளவு படையை ஆப்கானில் குவித்ததாலும் உலக நாடுகளின் அழுத்தம் காரணமாகவும் சோவியத்தில் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1987 மத்தியில் சோவியத் அதிபர் கொர்பசோவ் ஆப்கானில் இருந்து சோவியத் படைகள் திரும்ப பெறப்படும் எனும் அறிவிப்பை வெளியிட்டார். அதிபரின் அறிவிப்பை தொடர்ந்து சோவியத் படைகள் தங்கள் தாக்குதல்களை குறைத்துக் கொண்டன. 2 கட்டமாக படைகளை ஆப்கானில் இருந்து வெளியேற்றவும் முடிவு செய்யப்பட்டது. இதன்படி மே 15 முதல் ஆகஸ்ட் 16 வரை முதல் கட்டமான பாதி படைகள் வெளியேற்றப்பட்டன. மீதி படைகள் நவம்பர் 15 முதல் 1989 பிப்ரவரி 15க்குள் வெளியேற்றப்பட்டன. முன்னதாக நாடு திரும்பும் படைகளின் மேல் தாக்குதல் நடத்தப்பெறாமல் இருக்க சோவியத் ஒன்றியம் முஜாஹிதீன் குழுக்களுடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை செய்து கொண்டது. இதன்படி அமைதியான முறையில் சோவியத் தனது படைகளை திரும்ப பெற்றுக் கொண்டது. சோவியத் படைகள் வெளியேறிய பிறகும் ஆப்கான் ராணுவத்துக்கும் முஜாஹிதீன் குழுக்களுக்கும் இடையிலான உள்நாட்டு யுத்தம் தொடர்ந்தது. இந்த யுத்தத்தின் காரணமாக மேலும் 4 லட்சம் ஆப்கானிய குடிமக்கள் கொல்லப்பட்டனர். தாலிபான் எனும் அமைப்பு எழுச்சி பெற்றதும் இந்த சமயத்தில்தான் தாயகம் திரும்பிய சோவியத் படைகளுடன் போரிட்ட பிற நாட்டு போராட்டக் குழு வீரர்களால் அந்தந்த நாடுகளின் இஸ்லாமிய அடிப்படைவாத குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன. பின்னர் இவை தீவிரவாத இயக்கங்களாகவும் உருப்பெற்றன. மேலும் ஆப்கானிலேயே தங்கிவிட்ட அந்த வீரர்களை இணைத்து அல் கொய்தா இயக்கம் ஒசாமா பின் லேடனால் உருவாக்கப்பட்டது. இப்படித்தான் தாலிபான்களும் அல் கொய்தா தீவிரவாதிகளும் ஆப்கானிஸ்தானில் தோன்றினார்கள். சோவியத்தை ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற்றிவிட்டால் ஆப்கானிஸ்தானுக்கு அளவில்லாத பொருளாதார உதவிகளை ஏற்படுத்தி தருவதாகவும் நவீன கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுத்து ஆப்கானிஸ்தானின் பொருளாதார நிலையை உயர்த்தி தருவதாகவும் கூறிய அமெரிக்க மற்றும் நேச நாட்டு தலைவர்கள் முஜாஹிதீன்கள் இப்போது அழைத்த போது தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தனர். நேரடியாக சென்றபோது காண விருப்பமில்லை என்று பதில் கொடுத்தனர். முஜாஹிதீன்கள் இப்போதுதான் அமெரிக்காவின் குள்ளநெறி திட்டத்தை உணர்ந்தனர். அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி ஆப்கானிஸ்தான் எனும் சொர்க்கத்தை கடந்த 10 ஆண்டுகளில் சுத்தமாக சிதைத்து தள்ளியிருந்தனர் போராட்டக் குழுக்கள். ஆளும் அரசு அல்லாடி கொண்டிருந்தது. ஆப்கான் மக்கள் கொத்து கொத்தாக மடிந்திருந்தனர். சோவியத் புதைத்திருந்த கன்னிவெடிகள் 15 மில்லியன் அளவுக்கு இருந்தது. சோவியத் படைகளை விலக்கிக் கொள்ளும் முன் மேலும் பல கன்னிவெடிகளை புதைத்துவிட்டுதான் ஆப்கானை விட்டு வெளியேறியிருந்தது. அதில் சிக்குண்டு ஏராளமான ஆப்கான் மக்களும் அப்பாவி குழந்தைகளும் உயிரிழந்தனர். முஜாஹிதீன்களை வளர்த்து ஆளாக்கி கொம்பு சீவிவிட்ட அமெரிக்கா காரியம் முடிந்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டது. அமெரிக்காவிடம் வாங்கியே பழக்கப்பட்ட முஜாஹிதீன்களுக்கு இப்போது பணம் வரும் வழி அடைபட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்வது என்று தவிக்க தொடங்கின. அதை பயன்படுத்தி ஒரு ஒருங்கிணைந்த குழு உருவானது. தாலிபான்கள் உருவான வரலாற்றை விரிவாக அடுத்த அத்தியாயத்தில் கேட்கலாம். முல்லா உமரும் தாலிபான் அமைப்பும் வளர்ந்த கதை. ஆப்கானின் இளைஞர்களை வாருங்கள், உங்கள் கனவுகளை நாங்கள் நினைவாக்குகிறோம். கம்யூனிசத்தின் பிடியில் சிக்குண்டு திணறும் உங்கள் அரசாங்கம் உங்களுக்கு செய்யாத காரியத்தை நீங்களே செய்யலாம். சோவியத் அந்த பாதகம் எண்ணம் கொண்டவர்கள் கொடுக்கும் பணத்திற்காகத்தான் உங்களை ஆள்பவர்கள் வாலாட்டிக் கொண்டு விசுவாசமாக இருக்கிறார்கள். உங்கள் மத கொள்கைகளை முற்றிலுமாக அழிப்பதே அவர்களின் லட்சியம். அதற்கு இடம் தரலாமா? இஸ்லாம் அழியக்கூடிய மதமா? உங்கள் உழைப்பை தாருங்கள், நாங்கள் உங்களை முதலாளிகளாக மாற்றுகிறோம். இதோ இந்த மண்ணில் ஆட்டு புழுக்கையை போட்டால் கூட முளைக்கும். நாங்கள் உங்கள் தேசத்தை பாலாறும் தேனாரும் ஓடும் பசும் சோலையாக மாற்றி வானுயர்ந்த கட்டிடங்களையும் ரயில் வண்டிகளையும் ஓட வைக்கிறோம். தம்பி வா, உன் உழைப்பை தா. அந்த சோவியத் செம்மறியாடுகளை கொன்று வா. உனக்கு டாலர்களில் நான் அபிஷேகம் செய்கிறேன். நீ கொள்வது அல்லாவுக்காக. உன் போராட்டத்தில் நீ ஒருவேளை மரணம் அடைந்தால் அல்லாவின் ஆசிரோடு நீ சொர்க்கத்தில் இருப்பாய்.
உன் குடும்பத்தை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். அட, எல்லாம் சரிதான். நாங்கள் ஆடும் ஒட்டகமும் குதிரையும் மேய்க்கிறோம். எங்களுக்கு எப்படி போரிடுவது என்றே தெரியாது. இதில் எங்கே நாங்கள் போராடுவது? ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு பெரிய பெரிய பீரங்கிகளை நாங்கள் எப்படி வீழ்த்த முடியும்? புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டான் அந்த இளைஞன். என்ன தம்பி, இவ்வளவு செய்கிறேன், உனக்கு போரிட பயிற்சி தர மாட்டேனா? உங்களுக்கு பயிற்சி தரவே கோடிக்கணக்கில் நான் பணம் முதலீடு செய்துள்ளேன். இதோ உன் பங்காளி தேசம் பாகிஸ்தான் இருக்கிறது. அங்கு உனக்கு சிறப்பு பயிற்சி தருகிறோம், நவீன ஆயுதம் தருகிறோம். உன் உடலில் ஓடும் அல்லாவின் ரத்தத்தை நீ கொஞ்சம் இறைவனுக்காக கொடுக்க மாட்டாயா? பணம் தருகிறோம். உன் மகிழ்ச்சிக்கு அபினும் பிரவுன் சுகரும் தருகிறோம். தயங்காதே வா, தரணி ஆளுவோம் வா, உன் தாய் தேசத்தை மீட்டெடுக்க வா. அமெரிக்காவின் ஆலோசனையில் சவுதியில் இருந்தும் ஈரானில் இருந்தும் வந்த முல்லாக்கள் இப்படித்தான் மதராசி பள்ளிகளில் ஆள் எடுத்தார்கள். விரைவாக அங்கெங்கே முளைத்தன போராட்ட குழுக்கள். பாகிஸ்தானின் ISI அவர்களை தத்தெடுத்துக் கொண்டது. பயிற்சிகள் கடுமையாக கொடுக்கப்பட்டு அவர்களது பகுத்தறிவை மொத்தமாக பறித்தெடுத்தார்கள். இஸ்லாமும் ஜிகாத்தும் தான் அவர்கள் அறிவாக இருந்தது. வேறொன்றும் அவர்களுக்கு தெரியாது. தெரிந்து கொள்ளவும் அவர்கள் விரும்பவில்லை. சோவியத்தை சிதறடி, ஆப்கான் அரசை அகற்று, ஜிகாத்தும் தான் அவர்கள் அறிவாக இருந்தது. வேறொன்றும் அவர்களுக்கு தெரியாது. தெரிந்து கொள்ளவும் அவர்கள் விரும்பவில்லை. சோவியத்தை சிதறடி, ஆப்கான் அரசை அகற்று, அவர்கள் இஸ்லாத்தை ஒழிக்க நினைப்பவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள். முரட்டு பீசுகளை முட்டாள் பீசுகளாக மாற்றி சோவியத் மற்றும் ஆப்கான் ராணுவத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட வைத்தார்கள். 10 ஆண்டுகள் ஓடியது. ஹர்கத் ஏ இன்குலாப் ஏ இஸ்லாமி என்கிற போராளி குழுவில் தான் அவன் முதலில் கமாண்டராக இருந்து வந்தான். முல்லா உமர் அவனது பெயர். காந்தகாரின் அருகில் இருந்த ஒரு ஊரிலிருந்து இந்த குழுவில் அவன் இணைந்திருந்தான். நெக் முகமது அவனுடைய நேரடி கமாண்டராக இருந்தார். சோவியத்தை எதற்கு எதிர்க்கின்றோம் என்றே புரியாமல் 10 ஆண்டுகளாக போராடிய பல்வேறு குழுக்களில் ஒரு குழுதான் ஹர்கத் ஏ இன்குலாப் ஏ இஸ்லாமி. சோவியத் படைகள் இங்கே இருந்தபோது லாரி லாரியாக ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்தது அமெரிக்கா. எத்தனை கருவிகள், அத்தனையும் நவீன தொழில்நுட்பம், பீரங்கிகள், இயந்திர துப்பாக்கிகள், பிற போர் தளவாடங்கள், சீருடைகள், போர்க்கால செலவுக்கென குப்பை போல் குவித்து வைக்கப்பட்ட பணம் எல்லாம் தீர்ந்து விட்டது. மிஞ்சியது கொஞ்சம் ஆயுதங்கள் மட்டுமே. அத்தனை போராளி குழுக்களிடமும் அமெரிக்காவின் ஞாபகார்த்தமாக அதுதான் இருந்தது. அதில் கொஞ்சத்தை அவனது பழைய கமாண்டர் நெக் முகமதுவை சந்தித்து வாங்கி போகத்தான் உமர் வந்திருந்தான். ஹர்கத் ஏ இன்குலாப் ஏ இஸ்லாமி ஒன்றும் பெரிய குழு கிடையாது. ஒரு சாதாரண வீரனாக உமர் களத்தில் இருந்த காலத்தில் உடனடி தலைவராக இருந்தவர் ஹர்கத். ஆப்கானிஸ்தானின் தெற்கு பகுதிகளில் மிக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த குழு இது. நபி முகமது என்பவர் அதன் தலைவர். கந்தகார், காஜ்னி, பக்திகா, உருஸ்கன் போன்ற பகுதிகளில் மிகுந்த செல்வாக்குடன் விளங்கிய குழு. யுத்தத்துக்கு பிந்தைய ஆப்கானிஸ்தானை ஆள்வதற்கு நஜிபுல்லா வந்திருந்தார். நஜிபுல்லா BDP என்கிற ஆப்கான் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர்களில் ஒருவர். முன்னாள் உளவுத்துறை அதிகாரியும் கூட. பெரிய சாதனைகள் புரிந்து அதிபரானவர் இல்லை. அதே சமயத்தில் அதிர்ஷ்டம் அவர் பக்கம் அடித்தது. ஆட்சி கிடைத்துவிட்டது. ஆப்கானிஸ்தானில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. எங்கும் பசியும் பட்டினியும் நிறைந்திருந்தது. சோவியத் சிதைந்ததால் ரஷ்யா தன் எண்ணெய் வளங்களை ஆப்கானிஸ்தானுக்கு நிறுத்தி இருந்தது. ஆகவே ஆப்கானிஸ்தானில் கள்ளச்சந்தை வெகு ஜரூராக நடந்து கொண்டிருந்தது. ஆட்சியாளர்கள் மட்டும் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒருபுறம் ரஷ்யா, மறுபுறம் அமெரிக்கா, இரண்டையுமே ஒழிக்க வேண்டும். அதற்கு ஆயுதம் வேண்டும். ஆனால் போராளிகளை சரணடைய சொல்லி அறிவுரை கூற நஜிபுல்லா யார்? அந்த நஜிபுல்லாவை ஒழித்துவிட்டு அரசாங்கத்தை நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இது மட்டுமே உமரின் நெஞ்சத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. உமரின் உள்ளத்தில் எழுந்த ஆசைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்தான். அவனது பிராந்தியத்தில் இருந்த குழுக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினான். சிலர் அவனோடு சேர சம்மதித்தார்கள். மற்றவர்களுக்கு அவர்களே ஆப்கானை கைப்பற்றும் எண்ணம் இருந்தது. ஆகவே அவர்கள் உமருக்கு பணியவில்லை. அவனுடன் சேர்ந்த குழுக்களுடன் அவன் நேரடியாக சில மதராச பள்ளிகளை அணுகி அங்கிருந்த 14 வயது முதல் 16 வயதுக்குட்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து குழுவில் சேர்த்தான். ஆயுதம் வேண்டுமே, அதற்காகத்தான் நெக் முகமதுவை தேடி ஒரு பயணம் வந்திருந்தார். நெக் முகமது ஆயுதம் கொடுத்தார். ஆனால் அவர் உமரின் போராட்டத்தில் சேர முடியாது என்றார். அவரிடம் போதுமான பலம் இல்லை. அவருக்கு வயதாக இருந்தது. உமர், நீ என்ன வேண்டுமானாலும் செய், அல்லாஹ் உன்னுடன் இருப்பான். தவிர உன்னால் மட்டுமே ஆப்கான் முழுவதும் சென்று ஆள் திரட்டி போராட முடியும். உன் நெஞ்சுரம் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உன் ஒரு கண்ணையும் நெற்றியையும் கழுத்தையும் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இதுதான் தோன்றும். யாருக்காக நீ இப்படிப்பட்ட கொடூரமான காயங்களை பட்டாய்? ஜலலாபாத் யுத்தத்தின் போது உன் ஒரு கண்ணில் அடிபட்டு ரத்தம் கொட்டிக் கொண்டிருந்த போதே 3 பீரங்கிகளை நொறுக்கி வீழ்த்தியவன் அல்லவா நீ? உனக்காக அவ செய்தாய். இந்த தேசத்துக்காக அல்லவா நீ செய்தாய்? நீ செய், நான் துணை நிற்கிறேன் என்று நெக் முகமது கூறினார். ஆயுதங்களுடன் சென்ற உமர் வழியில் சில போராளிகள் ஒரு வீட்டில் நுழைந்து அத்துமீறி நடப்பதை பார்த்தான். ஆயுதங்களை அவன் கொண்டு சென்று அவன் இடத்தில் வைத்துவிட்டு தன் குழுவோடு அந்த இடத்திற்கு வந்தபோது எல்லாமே முடிந்திருந்தது. அந்த வீட்டில் இருந்த 2 இளம் பெண்களை 6 போராளிகளும் மாறி மாறி பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு அவர்கள் அடிவயிற்றில் கத்தியால் குத்திவிட்டு சென்றிருந்தனர். உயிருக்கு போராடி அந்த பெண்களை காப்பாற்றி சிகிச்சை கொடுக்க ஏற்பாடுகள் செய்த உமர் அந்த பிராந்தியம் முழுவதும் தேடி அந்த 6 பேரையும் பிடித்துக் கொண்டு வந்து அந்த வீட்டில் அருகிலேயே கட்டி வைத்து சுட்டுக் கொன்றான்.
இந்த சம்பவத்திற்கு பிறகு உமர் ஆப்கான் முழுவதும் அறியப்பட்டான். தப்பு செய்தால் உமர் வருவான் என்ற எண்ணத்தை விதைத்தான். போராளி குழுக்கள் அனைத்துக்கும் உமர் பற்றி தெரிய வந்தது. கோட்டக் ஆதிவாசி பிரிவில் துரானி பஷ்டூன் இனத்தில் ஒதுங்க ஒரு சொந்த இடமில்லாத பரம ஏழை குடும்பத்தில் கந்தகாருக்கு அருகே நொடை என்னும் குக்கிராமத்தில் 1959ஆம் ஆண்டு பிறந்த உமர் என்கிற முகமது உமர் ஆப்கானிஸ்தான் முழுவதும் அறிந்த மனிதனாக உருமாறியது இந்த சம்பவத்துக்கு பிறகுதான். மக்கள் அவனை தங்கள் காவலனாக நினைக்க தொடங்கினார்கள். அதுதான் அவர்கள் செய்த தவறாக பின்னாளில் மாறியது. பாகிஸ்தானில் இருந்து சரக்குகள் மத்திய ஆசியாவில் இருக்கும் நாடுகளுக்கு செல்ல ஒரே வழி சாலை மார்க்கம் மட்டுமே. மத்திய ஆசியாவில் தான் அவர்களது வர்த்தக வருவாயை இருந்தது. ஆனால் ஆப்கானை கடந்துதான் அந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டும். ஓரிடத்தில் வரியும் பிற கட்டணங்களும் செலுத்தலாம். ஆனால் வழியில் 900 இடங்களில் பாகிஸ்தான் வாகனங்களை நிறுத்தி பணம் வசூலித்தார்கள். ஆப்கான் ஆட்சியாளர்கள் உத்தரவுப்படி வரிகள் என்ற பெயரில் அதிகமாக கொள்ளையடிக்கப்பட்டது. இது பெரும் தலைவலியாக பாகிஸ்தான் அரசுக்கு மாறியிருந்தது. ஆப்கானை கடந்து அதற்கு அப்பால் இருக்கும் எந்த நாட்டுக்குள் செல்லவும் பெரும் கட்டணம் கொடுக்க பாகிஸ்தான் சரக்கு வாகனங்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டன. இது தவிர சாலையின் குறுக்கே வரும் போராளி குழுக்களின் எல்லையில் அவர்களை தாண்டி செல்லவும் பல நேரங்களில் பெரும் தொகை தர வேண்டியது இருந்தது. இல்லையென்றால் அவர்கள் வாகனங்களை கைப்பற்றுதல், தீ வைத்தல் போன்ற பெரிய குடைச்சலை தந்தனர். கராச்சியில் கிளம்பும் வண்டி ஆப்கானை கடக்க குறைந்தது 1 லட்சம் ஆப்கான் பணத்தை செலவிட வேண்டியது இருந்தது. இந்த தகவல்கள் அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் பெனாசிர் பூட்டோவுக்கு பெரும் தலைவலியை கொடுத்தது. அதை சரி செய்ய நீண்ட ஆலோசனையில் அவர் இறங்கினார். ISI அமைப்பின் தலைவரை அழைத்து என்ன செய்யலாம் என்று கேட்டார். அவரிடமிருந்து வேறு பதிலை எதிர்பார்த்தார் பெனாசிர். ஆனால் அவர் கூறியதை கேட்டு பெனாசிருக்கு பெரிய அதிர்ச்சி முற்பட்டது. தர்மப்படியெல்லாம் நாம் எதையும் செய்து நம் பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஒரு வழிதான் இருக்கிறது. செய்வதில் தயக்கம் காட்டாமல் உடனே செய்தால் பலன் நிச்சயம் என்றார் ISI அமைப்பின் தலைவர். எந்த வழியானாலும் சரி, எனக்கு ஆட்சேபனை இல்லை. அங்கே ஆட்சியை கவிழ்க்க வேண்டுமா? அதற்கும் நான் தயார். யாரை உட்கார வைக்கலாம் சொல்லுங்கள். ஆனால் நமக்கு சாதகமானவர்களாக இருக்க வேண்டும் என்று பெனாசிர் பரபரத்தார். அவசரம் வேண்டாம் மேடம், கொஞ்சம் பொறுங்கள். நான் சொல்ல போகும் யோசனை வேறு வடிவம் கொண்டது. ஆனால் அதுவே சரியான மார்க்கமாகவும் இருக்கும். அது நம் பிரச்சனையை தீர்க்க உதவும். ISI அமைப்பின் தலைவர் தெளிவாக பேசினார். உமரிடம் பேசலாம். உமருக்கு தேவையானதை நாம் செய்ய முடியும். ஏற்கனவே நாம் காஷ்மீரில் செய்வதுதான். என்னது, அந்த கந்தகார் முல்லாவிடமா? பெனாசிர் கொஞ்சம் பதறிப்போய் அமர்ந்திருந்தார். அவரை ஆசுவாசப்படுத்தும் விதமாக ISI இயக்குநரிடமிருந்து வார்த்தைகள் வெளிவந்தன. மேடம், இன்றைய தேதியில் நாம் நம்புவதற்கு ஏதுவான ஆள் உமர் மட்டும்தான். கை சுத்தம், இறைபக்தி அதிகம், பெரிய படையெல்லாம் இல்லை. ஆனால் தெற்கு ஆப்கானிஸ்தானில் பெரிய செல்வாக்கு இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்ற தளமும் போர் பயிற்சி பெற ஏற்ற இடமும் இல்லை. பணமும் பயிற்சியும் கொஞ்சம் ஆயுதங்களும் கொடுத்து உதவினால் போதும். ஆப்கானில் இருக்கும் ஒன்றுக்கும் உதவாத ஆட்சியை தூர வீசிவிட்டு ஆப்கானின் ஆட்சியை உமர் பிடித்து விடுவார். தவிர நம் வாகனங்களை எல்லை கடந்து மத்திய ஆசிய நாடுகளின் எல்லை வரை பாதுகாப்பு கொடுத்து கூட்டிச் செல்ல அவர்களால் முடியும். நமக்கு 2 லாபம் கிடைக்கும். ஒன்று, பாதுகாப்பாக நம் வாகனங்கள் செல்வது. இரண்டாவது, நாம் விரும்பும் அரசு ஆப்கானிஸ்தானை ஆளும். பெனாசிர் யோசிக்கலானார். அவரால் உடனே ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ISI தலைவர் தொடர்ந்து பேசினார். உமருக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது. அது ஆப்கான் முழுவதும் பரவ வேண்டும், அவ்வளவுதான். தவிர உமர் பதவி வெறியோ பண வெறியோ பிடித்தவர் இல்லை. இஸ்லாத்தில் ஆழ்ந்த பற்று கொண்டவர். ஒரு பரிபூரண இஸ்லாமிய தேசமாக ஷரியத் அடிப்படையில் ஆட்சி அமைய வேண்டும் என்கிற கனவு கொண்டவர். ஷரியத்தை மதிப்பவன் ஊழலுக்கு அப்பாற்பட்டவனாகத்தான் இருப்பான். நீங்கள் சம்மதித்தால் உமரின் படைகளுக்கு நாம் பயிற்சி கொடுக்கலாம். பணமும் ஆயுதமும் அளிக்கலாம். ஆப்கானில் அவர்கள் ஆட்சி அமைக்க உதவி செய்யலாம். நான் அறிந்து உமர் செய்நன்றி மறக்காதவர். எனவே நமது வர்த்தக பாதைகள் அவர்களால் பாதுகாத்து தரப்படும் என்பது உறுதி. ஆப்கானுடனான நமது நல்லுறவு பலப்படுவதும் உறுதி என்று தெளிவாக வந்து விழுந்தது ISI தலைவரிடமிருந்து பதில். நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த பெனாசிர் இறுதியாக அவரிடம், சரி ஆரம்பியுங்கள். அதிக காலம் காத்திருப்பதற்கில்லை. நமக்கு வர்த்தகம் முக்கியம். தேவையானதை நான் ஏற்பாடு செய்கிறேன். நமக்கு சாதகமான தகவல் மட்டுமே வேண்டும். பெனாசிர் அவரை அனுப்பி வைத்தார். உமரிடம் இதை ISI அதிகாரிகள் கூறிய போது உமரால் அதை நம்ப முடியவில்லை. இதை பெனாசிரா சொன்னார்? திரும்ப திரும்ப கேட்டார். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. சென்ற முறை ஆட்சியில் இருந்த போது அவர் அல் கொய்தாவுக்கு அத்தனை இம்சைகளை கொடுத்திருந்தார். வேறு வழியின்றி ஒசாமா பின் லாடன் தன் இருப்பிடத்தை சூடானுக்கு மாற்றிக்கொண்டார். அதெல்லாம் உமரின் கண்ணில் நிழலாடியது. உமர் சாப், இப்படியே யோசிப்பதில் பலனில்லை. உங்களுக்கு ஆப்கானில் இஸ்லாத்தின் ஆட்சி அமைக்க வேண்டும். உங்கள் மக்களுக்கு ஏற்ற நல்லாட்சியை தர வேண்டும். அதற்கு உங்கள் படைபலம் பெருக வேண்டும். ஆயுதங்கள், பயிற்சி, பாதுகாப்பான இடம் எல்லாமே வேண்டும். இதெல்லாம் இப்போது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. நேற்றைய எதிரி இன்று நண்பனாக வந்துள்ள போது வரவேற்று காரியத்தை சாதிக்க பாருங்கள். உங்களுக்காக முகாம்கள் தயாராக இருக்கிறது. அமெரிக்காவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் பெட்டி பெட்டியாக நவீன ஆயுதங்கள் வந்து இறங்கி இருக்கிறது. கன்னி வெடிகளும் நவீன உபகரணங்களும் தயாராக இருக்கிறது. புதிய ராக்கெட் லான்ச்சர்களை இயக்க நாங்கள் கற்றுத் தருகிறோம். யோசிக்காதீர்கள், நல்ல முடிவெடுங்கள். சரி, இதற்கு உங்கள் பிரதமர் எதிர்பார்க்கும் கைமாறு என்ன? முதலில் அதை சொல்லுங்கள். ஒன்றும் பெரிதாக இல்லை. ஒன்றே ஒன்றுதான். எங்கள் வர்த்தகம் உங்கள் தேசத்தின் அரசியல் சூழ்நிலையால் தடைபடுகிறது. வண்டி தடையின்றி ஓட வேண்டும். அதற்கு சாலைகளில் பாதுகாப்பு வேண்டும். கராச்சியில் இருந்து கிளம்பும் சரக்கு வாகனங்கள் செல்ல தடையற்ற சாலை வேண்டும். அதற்கு நீங்கள் உதவினால் போதும். உமர் எழுந்தார்.
சரி, மற்ற ஏற்பாடுகளை செய்யுங்கள். உங்களுக்கு தேவையானதை நான் செய்கிறேன். கட்டி அணைத்து நட்பை பாராட்டிவிட்டு இரு குழுவினரும் கலைந்தார்கள். எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. சுப நாளில் குவட்டாவில் உள்ள ISI தலைமையக வாசலில் இருந்து ஆப்கான் எல்லையை கடக்கவிருந்த 27 சரக்கு வண்டிகளிலும் தாலிபான் போராளிகள் தலா 2 பேர் ஏறிக்கொண்டார்கள். இருந்த சாக்குகளை இழுத்து போட்டு படுத்தார்கள். அது ஆப்கான் எல்லையை தொட்டு கந்தகார் ஹீரட் வழியே துர்க்மெனிஸ்தானில் ஆஷிகாபாத்துக்கு போக வேண்டிய சரக்கு வண்டி. வழியில் 11 இடங்களில் பிரச்சனை வந்தது. எல்லாம் அரை மணி நேரங்களில் சரி செய்யப்பட்டது. தடுத்து நிறுத்திய போராளி குழுக்களைச் சேர்ந்த அத்தனை பேரையும் தாலிபான்கள் யோசிக்காமல் விண்ணுலகிற்கு வழி அனுப்பி வைத்தார்கள். 10 பைசா லஞ்சம் வழங்காமல் 27 சரக்கு வண்டிகளும் துர்க்மெனிஸ்தான் போய் சேர்ந்தது. இந்த விவரம் ISI மூலமாக பெனாசிருக்கு தெரிவிக்கப்பட அவர் உற்சாகத்தில் மிதந்தார். சிறப்பு, அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள், யோசிக்க வேண்டாம், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பெனாசிர் உத்தரவிட்டார். அடுத்த நாள் உமர் மற்றும் அவரது தளபதிகளில் ஒருவரான தாதுல்லா அக்குண்ட் ஆகியோரை அழைத்துக் கொண்டு ISI அதிகாரிகள் சாமன் என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். சாமன் கரடு முரடான மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கொண்ட இடம். அங்கிருந்து 10 மைல் தூரத்தில் ஆப்கானிஸ்தானின் எல்லை இருந்தது. கடுமையான குளிர்வாட்டும் இடம். சரியான சாலை வசதி கிடையாது. இந்த பகுதி போராளிகளின் இடம். சீக்கிரத்தில் யாரும் சென்றுவிட முடியாது. சாமனை ISI அதிகாரிகள் உமரின் குழுவுக்காக பார்த்து இடத்தை தேர்வு செய்திருந்தார்கள். ஆளுக்கு 4 மூங்கில் களி, ஒரு பாலித்தீன் ஷீட், அவரவர் கூடாரங்களை முதலில் போட்டுக்கொள்ள வேண்டியது. ஒரு தகரப்பெட்டி, ஒரு தட்டு, டம்ளர், குளிரினால் போர்த்திக் கொள்வதற்கு அங்கே மடித்து வைக்கப்பட்டிருக்கும் கம்பளி, பல் தைக்க குளிக்க வேண்டிய பொருட்கள் அனைத்தும் அந்த பெட்டிக்குள் இருக்கிறது. இதற்கு மேல் எதுவும் போராளி குழுக்களுக்கு வசதிகள் கிடையாது. இதுவே அதிகமானதுதான். தேவை வரும்போது இவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு அவர்கள் ஓட முடியாது. இடத்தை காலி செய்ய வேண்டியது வந்தால் அவர்கள் இதையெல்லாம் அழித்தாக வேண்டிய சூழல் உருவாகும். தேவையில்லாத நேர விரயம் ஏற்படும். ஆகவே போராளிகளுக்கான முதல் தகுதியை கொடுப்பதை வைத்து வாழ்வது என்பதுதான். எல்லாம் தயாரானதும் உமரை அழைத்துக் கொண்டு ISI அதிகாரிகள் ஒரு ஜீப்பில் பயணப்பட்டார்கள். ஒரு வழியாக அந்த கரடு முரடான சாலையிலும் மலையிலும் பயணப்பட்டு இறுதியாக இருட்டும் நேரத்தில் அவர்கள் ஒரு சிறிய மலை கிராமத்தை அடைந்திருந்தார்கள். ஆங்காங்கே 1-2 வீடுகள், ஓரிடத்தில் மட்டும் கொத்தாக 10 வீடுகள், நிறைய கால்நடைகள், வைக்கோல் புதர்கள், தூரத்தில் பள்ளிவாசல் தெரிந்தது. அதை ஒட்டினார் போல் மதராசா பள்ளி இருந்தது. உமர் சாப், இங்கே உங்கள் நாட்டிலிருந்து அகதிகளாக வந்த சுமார் 50 மாணவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் பச்சை மண். 15 to 20 வயதுக்குள் தான் இருக்கும். இங்கே உங்கள் ஆள் தேர்வை தொடங்குங்கள். மிக்க நன்றி ஐயா, நீங்கள் எங்கள் மக்களுக்கு வாழ்வு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ISI அதிகாரிகளுக்கு உமர் நன்றி கூறினார். அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதுவிட்டு மதராசா பள்ளிக்கு சென்றனர். அங்கே இருந்த நபரிடம் ISI அதிகாரிகள் பேசினார்கள். அதற்கு பிறகு மாணவர்கள் அனைவரும் வரிசையாக பள்ளிவாசலுக்கு முன்னால் இருந்த காலி இடத்தில் நிற்க வைக்கப்பட்டனர். உமர் அவர்களிடம் அன்பொழுக பேசினார். உமர் அந்த இளைஞர்கள் மத்தியில் பேசினார். திருக்குரான் குறித்த விளக்கங்களை சளைக்காமல் கூறினார். சிறிது நேரத்தில் அந்த இளைஞர்களுக்கு உமர் ஒரு கதாநாயகனாக காட்சியளித்துக் கொண்டிருந்தான். அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் உமரின் இயக்கத்தில் சேர உடனே நான் நீ என்று போட்டி போட்டார்கள். அவர்களை அவன் கூட்டிக் கொண்டு செல்வதாக பள்ளி பொறுப்பாளரிடம் கூறினான். அதே போல அடுத்த சில நாட்களும் மதராசா பள்ளிகளுக்கு சென்று ஆள் எடுக்கும் பணி நடந்தது. குறுகிய காலத்தில் மதராசா பள்ளிகள் அனைத்தும் பயிற்சி முகாம்கள் ஆனது. ISI ஆட்கள் அவர்களுக்கு பயிற்சிகளை தொடங்கினர். ஒருவேளை மதப்பாடம், மறுவேளை இராணுவ பயிற்சி. அந்த மதராசா பள்ளிகளில் பயிலும் மாணவர்களை பொதுவாக தாலிபான்கள் என்று அழைத்தனர். அதாவது மாணவர்களை மாணவர்கள் என்று பொருள் கூறும் வண்ணம் தாலிபான் என்று கூறப்படுவது வழக்கம். அதையே பின்னாளில் இயக்கத்தின் பெயராக வைத்துக் கொண்டனர். இப்படித்தான் தாலிபான் இயக்கம் உருவாக தொடங்கியது. உமரின் வழிகாட்டுதலில் ஜிகாத் என்னும் முழக்கத்தோடு அந்த இளைஞர்கள் போராளிகளாக உருமாறிக் கொண்டிருந்தார்கள். தாலிபான் முதலில் பாகிஸ்தான் அரசு உதவியுடன் பயிற்சி முகாம்களை தொடங்கிய போது ஜமியத் உலாமா இஸ்லாமி வலிய முன்வந்து செய்ய தொடங்கிய உதவிகள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தவை. கொஞ்சம் மிகை என்று கருதுபவர்கள் உண்டு. ஆனாலும் பெனாசிர் அரசு அவர்களுக்கு செய்ததை காட்டிலும் ஜமியத் செய்தவை அதிகம். தாலிபான்களின் குறுகிய கால அசுர வளர்ச்சி ஜமியத்துக்கு பெரிதும் கடமைப்பட்டது. பாகிஸ்தானில் ஜமியத் உலாமா இஸ்லாமி தொடங்கி நடத்தி வந்த மதராசா பள்ளிகள் பாகிஸ்தானின் எல்லையில் எப்படியும் 3000 மேல் இருக்கும். அதன் தலைவர்கள் உமரை சந்தித்தார்கள். எங்கள் பள்ளிகளில் இருக்கும் மொத்த மாணவர்களையும் நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். உமருக்கு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி உண்டானது. மறுநாளே தாலிபான்களின் தளபதிகள் ஜமியத் மதராசா பள்ளிகளுக்கு விஜயம் செய்தனர். 15 to 22 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் சுமார் 1500 பேர் இருந்தார்கள். அவர்களிலிருந்து பக்தூன் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் தேர்ந்தெடுத்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால் பாகிஸ்தானின் வடமேற்கு எல்லைப்புற கிராமங்களைச் சேர்ந்தவர்களாக மட்டும் எடுத்தார்கள். இது பக்தூன் படை என்று உமர் எப்போதும் பெருமையுடன் சொல்வார். இன்று வரை தாலிபான் இயக்கத்தில் 99.4% பிற இனத்தவர்கள் யாரும் இல்லை. உடல் தகுதிகள், போர் பயிற்சிகள் என்று போவதற்கு முன்னால் 3 அடிப்படை தகுதிகளை உமர் வரையறுத்திருந்தார். தேர்ந்தெடுக்கப்படும் போராளி கண்டிப்பாக முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவர் கண்டிப்பாக சன்னி முஸ்லீமாக இருக்க வேண்டும். அதிலும் கண்டிப்பாக பக்தூன் இனத்தவராக இருக்க வேண்டும். ஜமியத் உலமா இஸ்லாமை இதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர்களின் மாவட்ட தலைவர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. ஜமியத் உலாமா இஸ்லாமி மாநாட்டிற்கு எவ்வளவு நிதி வசூல் செய்கிறார்களோ அதே அளவுக்கு தாலிபான்களுக்கும் நிதி வசூல் செய்ய வேண்டும். உத்தரவை சிரமேற்று நடத்தி பெரிய தொகையை வசூலித்து உமரின் கையில் கொடுத்தார்கள். ஒரு முகாமை எடுத்து கொடுத்துவிட்டு அதற்கு ஒரு பொறுப்பாளரை நியமித்துவிட்டு அடுத்த இடம் நகர்ந்து விடுவது உமரின் பாணி.
வடக்கே கைபர் கணவாய் முதல் தெற்கே கந்தகார் வரை நீண்ட இந்த முகாம் அமைப்பு பயணங்களுக்கு இடையே உமர் மக்களை சந்திக்க மறக்கவில்லை. ஒருமுறை உமர் தஜிகிஸ்தான் எல்லையில் உள்ள கொண்டாஸ் என்ற இடத்தில் முகாமிட்டிருந்தார். அங்கு 400 பக்தூன்கள் வசித்து வந்தார்கள். பக்தூன் அல்லாதவர்கள் மேலும் 500 பேர். தஜிக் இனத்தவர்கள் கொஞ்சம், உஸ்பெக்குகள் கொஞ்சம், துத்மேனியர்கள் கொஞ்சம். எல்லைப்புறங்களுக்கே உரிய கலப்பின மக்கள் வாழும் பகுதி. உமர் அவர்களிடையே உரையாற்றி அவர்களின் மனதை தனக்கு சாதகமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டான். சோவியத் என்னும் சூத்திரதாரி ஒருபுறம், அமெரிக்கா என்னும் விஷச்செடி மறுபுறம். ஆட்சி நடத்துகிறோம் என்று ஆளாளுக்கு செய்யும் அயோக்கியத்தனங்கள் நாட்டின் உட்புறம். எத்தனை துன்பங்களை சந்தித்து விட்டோம். உங்களில் ஒருவனான நான் போராட தயாராக இருக்கிறேன். எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் போதும். தாலிபான்கள் ஒருபோதும் உங்களிடமிருந்து ஒரு சல்லிக்காசு கூட கேட்க மாட்டார்கள். எனக்கு தேவை உங்கள் அன்பும் பிரார்த்தனைகளும் மட்டும்தான். என்னை ஆதரியுங்கள் போதும். மனமுருகி பேசினான் உமர். கூட்டத்தினர் கலையும் முன் அவனது கையை முத்தமிட்டு வாழ்த்தினார்கள். உமருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. பொதுவாக தீவிரவாத இயக்கமாக அறிமுகமாகி போராளி இயக்கமாக பரிமாண வளர்ச்சி கண்டு ஆட்சியை பிடித்து அரசு கட்டிலில் உட்கார்ந்த இயக்கங்கள் உலகமெங்கும் உண்டு. தாலிபான்கள் மட்டும்தான் போராளிகளாக அறிமுகமாகி ஆட்சியாளர்களாக பரிமாண வளர்ச்சியுற்று தீவிரவாதிகளாக அடையாளம் காணப்பட்டவர்கள். காபூலில் தாலிபான்கள். காந்தகாருக்கு அருகில் பெரிய கூட்டம் பதுங்கி இருந்தது. அவர்கள் காந்தகாருக்குள் நுழையாமல் வெளியிலேயே காத்திருந்தார்கள். கட்டளை வர வேண்டும். வந்ததும் கிளம்பிவிட வேண்டியதுதான். கிழக்கிலிருந்து கமாண்டர் வந்து கொண்டிருக்கிறார். இது இறுதி யுத்தம் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக வென்றுவிட வேண்டும். ஆளாளுக்கு தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். காந்தகாருக்கு மேற்கே பதுங்கியிருக்கும் தாலிபான்களின் இன்னொரு பிரிவு முழுவதும் ஜலலாபாத்தில் பயிற்சி பெற்றது. காபூலை கைப்பற்றுவோம். தாலிபான்களின் மகத்தான ஆட்சி ஆப்கானிஸ்தானில் மலரத்தான் போகிறது. அப்போது உலகமே அவர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடும். இந்த மகத்தான ஆட்சி என்பது ஒரு கனவு. தக்க பருவத்தில் விதைக்கப்பட்டு ஒழுங்காக இருவிட்டு நீரூற்றி வளர்க்கப்பட்ட கனவு. உமர் இந்த கனவின் கதாநாயகன். கனவாக இருந்த விஷயத்தை நிஜமாக்க துடித்துக் கொண்டிருக்கும் உமரின் எண்ணங்களை நிறைவேற்ற தாலிபான்கள் தயாராக இருந்தார்கள். எதிரி ஒருவனோ ஒரு படையோ இல்லை. நூற்றுக்கணக்கான சிறு குழுக்கள் இருக்கின்றன. அத்தனை பேருக்கும் ஆளும் கனவு இருக்கிறது. 10 பேர் சேர்ந்து காசு போட்டு துப்பாக்கி வாங்கிவிட்டால் உடனே போராளி இயக்கம் என்று அறிவித்துக் கொண்டு விடுகிறார்கள். அடுத்த வினாடியே ஆட்சி அதிகாரம் குறித்த கனவு காண தொடங்கி விடுகிறார்கள். இதென்ன அபத்தம் என்று நீங்கள் கேட்கலாம். அதுதான் ஆப்கானிஸ்தானில் நடந்து கொண்டிருந்தது. தாலிபான்கள் 3 முக்கியமான எதிரிகளை நோக்கி அடிமேல் அடி எடுத்து நகர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் யார் என்றால் அப்போதைய ஆப்கான் அரசாங்கத்தின் ராணுவம். அதாவது ஆப்கான் அதிபர் புர்ஹானுதீன் ரப்பானின் ராணுவம் என்று சொல்வது இன்னும் சரியாக இருக்கும். இன்னொரு பக்கம் குல்புதீன் ஹெக்மதியாரின் ஹெஸ்பி இஸ்லாமிய ராணுவம். வடக்கு கூட்டணி என்றால் உலகுக்கு தெரியும். ஆப்கானின் நிகரற்ற போர் வீரர் என்று வர்ணிக்கப்படும் அகமது ஷா மசூத் அந்த படையின் கமாண்டராகத்தான் அப்போது இருந்தார். பல்வேறு குட்டி இயக்கங்களின் கூட்டணியுடன் தேசத்தை சரிவாதியாக கூறு போட்டு இவர்கள் ஒரு பக்கமும் ரப்பானி ஒரு பக்கமுமாக ஆண்டு கொண்டிருந்தார்கள். இவர்களை ஒருத்தர் விடாமல் துரத்தி அடிக்க வேண்டும் என்றால்தான் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை பிடிக்க முடியும். அசாதாரணமான கனவாக தோன்றுகிறது அல்லவா? உமர் எதற்கும் துணிந்தவனாக தன் தாலிபான் பிள்ளைகளுடன் போர் செய்ய கிளம்பி இருக்கிறான். ஏற்கனவே குல்புதீன் ஹெக்மதியாருக்கு புர்ஹானுதீன் ரப்பானி எதிரி. 1992 ரப்பானி ஆப்கானை ஆள தொடங்கியதிலிருந்தே அவர் சோவியத் யுத்தத்தின் மிச்சமீதி ஆயுதங்களை கொண்டு காபூலை தாக்க தொடங்கியிருந்தார். தாக்குதல் என்றால் சாதாரணமாக இல்லை. வாரத்தில் 4 நாட்கள் காபூல் மீது ஏவுகணைகள் சென்று விழும். பெரும்பாலும் நள்ளிரவு நேரங்களில் ராக்கெட்டுகள் வந்து காபூல் நகரில் விழும். ஹெக்மதியாரின் ராணுவம் ஏவும் ராக்கெட்டுகளின் பின்னணியில் அகமது ஷா மசூத் இருப்பார். இது அங்கு கடந்த 4 ஆண்டுகளில் தொடர்கதையாக மாறியிருந்தது. நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் ராக்கெட் தாக்குதலுக்கு இலக்காக இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். காபூல் நகரின் பெரும்பாலான கட்டிடங்கள் இடிந்து தவிடுபடியாக இருந்தன. ஒரு சாலையும் ஒழுங்காக இருக்காது. மின்சாரம் அறவே கிடையாது. தண்ணீர் வராது. எத்தனை விதமான தொலைகள் உண்டோ அத்தனையும் அங்கிருந்தது. காபூலில் ரப்பானி, வடமேற்கே வடக்கே ஹெக்மதியார் என்றால் தெற்கே கந்தகாரை 3 பேர் கூறு போட்டுக் கொண்டிருந்தார்கள். அமீர் லாலாய் என்றொரு கமாண்டர், அவருக்கு ஒரு குறுநிலம். குல் அகா ஷெர்ஜா என்றொரு கமாண்டர், அவருக்கு ஒன்று. முல்ல நக்கிப் ஊலா என்று இன்னொரு கமாண்டரின் பிடியில் வேறு சில பகுதிகள். இந்த நிலையில்தான் இன்று தாலிபான்கள் கிளம்பியிருக்கிறார்கள். தாலிபான்களுக்கு அந்த நேரத்தில் மக்கள் தம் மீது வைத்திருந்த நம்பிக்கை மிகுந்த தன்னம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளித்தது. அவர்களை செலுத்திய சக்தியே அதுதான். ஆயுதங்களுக்கும் வாகனங்களுக்கும் பிற தேவைகளுக்கும் பாகிஸ்தான் அரசு இருக்கிறது. போரிடுவதற்கு மதராசா மாணவர்கள், ஆதரவுக்கு ஆப்கான் மக்கள். வேறென்ன வேண்டும்? உமரின் கிழக்கு படை கிளம்பியிருந்தது. அதுநாள் வரை பாகிஸ்தானிலிருந்து வந்திருந்த டாங்கிகளையும் பிற ஆயுதங்களையும் அவர்கள் எங்கே பதுக்கி வைத்திருந்தார்கள் என்கிற விவரம் தெரிய வரவில்லை. ஆனால் முதலில் ஒரு பெரும்படை பீரங்கிகளுடனும் ராணுவ கவச வாகனங்களுடனும் தனியொரு பெரிய காலாட்படையுடனும் புறப்பட்ட போது அதை பார்த்த மக்கள் அத்தனை பேரும் பரவசப்பட்டு போனார்கள். படையின் முன்னணியில் உமர் இருந்தான். கட்டளைகள் பறந்தன. குடிமக்கள் வெளியே வராதீர்கள். எங்கள் இலக்கு அரசு கட்டிடங்களும் அரச படைகளும் தான்.
எச்சரிக்கை கொடுத்துக் கொண்டே அவர்கள் முன்னேற தொடங்கினார்கள். ஆப்கான் மக்களிடமிருந்து அப்படி ஒரு ஆதரவு அவர்களுக்கு கிடைத்தது. தங்களிடமிருந்த பண நகைகளை சிலர் மூட்டை கட்டி கொடுத்தார்கள். சிலர் ரொட்டியும் பழங்களும் கொடுத்தார்கள். மக்கள் காட்டிய அன்பையும் ஆதரவையும் கண்டு தாலிபான்கள் இன்னமும் உத்வேகமாக முன்னேறினார்கள். மிக குறுகிய காலத்தில் பெற்ற செல்வாக்கு சுமார் 1.5 ஆண்டு காலம் உமர் தேசம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சேமித்து வைத்த செல்வாக்கு. தாலிபான்கள் தம்மை ரட்சிக்க வந்தவர்கள், இன்னும் சொல்வதென்றால் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்றே அவர்கள் நம்பினார்கள். யுத்தம் தொடங்கிய போது வீரர்களுக்கிடையே தகவல் பரிமாற்றத்துக்கு என்று ஒவ்வொரு கிராமத்தினரும் தத்தம் வீடுகளிலிருந்து ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். ஆயுதங்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்கும் வீரர்களுக்கான உணவுப் பொருட்களை கழுதை வாகனங்களில் கொண்டு செல்லவும் உதவினார்கள். கந்தகாரை உமர் தாக்க தொடங்கிய போது அங்கிருந்த பிற போராளி இயக்கத்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. படபடவென்று பீரங்கிகள் வெடித்துக் கொண்டே முன்னேறிய போது உடனே அவர்களுக்கு பதுங்கு மட்டுமே தோன்றியது. இரவு பொழுதுகளிலும் ஓயாமல் தாக்கினார்கள். ராக்கெட் தாக்குதல்கள் ஊருக்கு வெளியே வசதியாக சில இடங்களில் உட்கார்ந்து கொண்டு லான்ச்சர்கள் வைத்து ராக்கெட் ஏவினார்கள். கந்தகாரின் பல முக்கிய கட்டடங்கள் இலக்குகளாக வைக்கப்பட்டன. பீரங்கிகளையும் கவச வாகனங்களையும் வைத்து தாலிபான்கள் காட்டிய ஆட்டத்தில் வெகு சீக்கிரத்தில் காந்தகார் விழுந்தது. காந்தகாரை கைப்பற்றிய அதே வேகத்தில் அவர்கள் ஜலலாபாத், மாசார்-இ-ஷெரீக் ஆகிய நகரங்களை குறிவைத்தனர். வெற்றியை நெருங்குவதை எவ்வளவு முக்கியமாக பார்த்தார்களோ அதே அளவுக்கு மீண்டும் எதிரிகள் முளைத்துவிடக்கூடாது என்பதிலும் தாலிபான்கள் கவனமாக இருந்தார்கள். இதனிடையே அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு எண்ணெய் வர்த்தக நிறுவனம் ஒன்று துர்க்மெனிஸ்தானில் எண்ணெய் எடுக்கும் பணியை செய்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு ஆப்கானிஸ்தான் வழியாக ஒரு பைப் லைனை கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. ஆனால் ஓயாது சண்டை நடக்கும் தேசத்தின் வழியாக இதை செயல்படுத்துவது எப்படி சாத்தியம் என்று திட்டமிட தொடங்கினார்கள். அவர்கள் அமைத்த குழுக்கள் தாலிபான்கள் ஆட்சியில் அமர வைத்தால் போதும், நிலையாக அவர்கள் இருப்பார்கள், அதனால் பைப்லைன் திட்டம் எளிதாக நிறைவேறும் என்று பதில்கள் கிடைத்தது. யுனோகால் என்பது அமெரிக்காவில் இயங்கி வந்த ஒரு பெரிய எண்ணெய் நிறுவனம். அந்த நிறுவனம் உலகத்தில் எங்கெல்லாம் எண்ணெய் இருக்கிறதோ அங்கெல்லாம் தனது கிளைகளை ஆரம்பிக்கும். செலவை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்களுக்கு தேவை எண்ணெய். அதை வைத்து சம்பாதிக்கும் யுக்தி அவர்களுக்கு நன்றாக தெரியும். சோவியத் சிதறுண்ட போது சோவியத்தின் எல்லையில் இருந்த பல நாடுகளிலும் நிறைந்திருந்த எண்ணெய் வளங்களை அறிந்து கொண்டு அமெரிக்காவின் உதவியோடு தன் கால்களை ஊன்றியிருந்தது யுனோகால். துர்க்மெனிஸ்தானில் எண்ணெய் எடுக்கும் விவகாரத்தில் தான் ஆப்கானிஸ்தானின் தேவை அதற்கு எழுந்தது. ஆகவேதான் சேகரித்த விவரங்களோடு அதன் தலைவர்கள் அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனிடம் ஓடினர். விவரங்களை அவர்கள் கூறியதை கேட்டு அவர் மிகவும் யோசித்தார். ஆப்கானிஸ்தான் வழியே அமெரிக்க பைப்லைன் போக வேண்டும். என்ன தடை? ஆப்கானிஸ்தானில் ஒரு நிலையான அரசாங்கம் இல்லை. ஆளாளுக்கு அடித்துக் கொள்கிறார்கள். அமெரிக்க உளவுத்துறை இப்போது அங்கே ஒரு உத்தியோகம் எடுத்துக்கொண்டு போய் வேலை பார்த்தால் நமக்கு சௌகரியமாக இருக்கும். அதெல்லாம் முடியாது. உங்கள் வியாபாரம் நடப்பதற்கென்று நீங்கள் கண்டறிந்த வழியை மட்டும் சொல்லுங்கள். தாலிபான்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படியும் ஜெயித்து ஆட்சி அமைத்து விடுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்களுக்கு உதவுவதால் ஆப்கானில் இருக்கும் துக்கடா போராளி குழுக்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிடலாம். முழுவதுமாக தாலிபான்கள் கட்டுப்பாட்டில் அந்த நிலம் வந்தால் நாம் அழகாக பைப்லைன் போட்டு அப்படியே பாகிஸ்தான், இந்தியா, மியான்மர் என்று போய்கொண்டே இருக்கலாம். அதற்கு தாலிபான்கள் ஜெயித்தே ஆக வேண்டும். தெளிவாகவும் உறுதியாகவும் பேசினார்கள் யுனோகால் பிரதிநிதிகள். பில் கிளின்டன் உடனே தன் அதிகாரிகளுடன் பேசினார். தகவல்களை திரட்டி தருமாறு உத்தரவிட்டார். உடனடியாக அமெரிக்க அரசு பாகிஸ்தானை தொடர்பு கொண்டு நிலவரம் கேட்டது. பெனாசிர் பூட்டோ சாதகமாக பேசினார். ஹென்றி கிஸ்ஸிங்கர் சர்டிபிகேட் கொடுத்தார். அந்த முன்னாள் பாகிஸ்தான் தூதர் கற்பூரம் அணைத்து சத்தியம் செய்தார். இப்போதைய ஆப்கான் அரசியல் சூழலில் தாலிபான்களை நம்பலாம். நாணயமானவர்கள் அவர்கள். அவ்வளவுதான். கிளின்டன் பச்சை கொடி காட்ட பாகிஸ்தான் மூலமாக அமெரிக்கா உதவிகளை செய்ய தொடங்கியது. தாலிபான்களுக்கு முதலில் மிகுந்த வியப்பாக இருந்தது. யுனோகாலின் வர்த்தக பேச்சுவார்த்தை தங்கள் வெற்றியை அமெரிக்காவுக்கு உறுதி செய்து விட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். கண்டிப்பாக ஆப்கான் ஆட்சி பீடம் தங்களுக்கு தான். போரில் தாங்கள் வெற்றி பெறப் போவது உறுதி. இது தங்களை காட்டிலும் அமெரிக்காவுக்கு துல்லியமாக தெரிந்துவிட்டது. இல்லாவிட்டால் அமெரிக்க நிறுவனம் அதற்குள் வந்து தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவானேன்? மீண்டும் தாலிபான்களுக்கு வாக்குறுதிகள் அள்ளி கொடுக்கப்பட்டது. பைப்லைன் வந்தால் நடக்கும் நன்மைகள், கிடைக்கும் பலன்கள் என்றெல்லாம் வரிசையாக அடுக்கினார்கள். அதே நேரத்தில் யுனோகால் நிறுவனத்திற்கு போட்டியாக மற்றும் ஒரு நிறுவனம் ஆப்கான் வழியாக பைப்லைன் போட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. அர்ஜென்டினாவைச் சேர்ந்த அந்த நிறுவனத்தின் பெயர் பிரிடாஸ். மிகப்பெரிய நிறுவனம். யுனோகாலுக்கு சரியான போட்டி நிறுவனம். அவர்கள் ஆப்கானை ஆண்டு கொண்டிருந்த புல்கானுத்தீன் ரப்பானியிடம் போனார்கள். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. மற்றொரு பக்கம் பாகிஸ்தான் அமெரிக்காவின் உதவியோடு தாலிபான்களுக்கு ஆயுதம், பணம் என்று சகலமும் கொடுத்துக் கொண்டிருந்தது. நவீன ரேடார் கருவிகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், ராக்கெட்டுகள் என்று எதையெல்லாம் அப்போது அமெரிக்கா புதிதாக தயாரித்துக் கொண்டிருந்ததோ அதையெல்லாம் சோதனை செய்து பார்க்க பாகிஸ்தானுக்கு தான் அனுப்பி கொண்டிருந்தது. பாகிஸ்தான் அவற்றை உடனடியாக தாலிபான்களுக்கு அனுப்பி அவர்கள் மூலமாக சோதனை செய்து கொண்டிருந்தது. வர்த்தக போரும் வர்த்தக அரசியலும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது என்பார்கள் உலக அரசியலாளர்கள். அதுதான் மற்றொரு புறம் நடந்தது.
பிடாஸ் நேரடியாக சென்று சவுதியைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்தை தன் பங்குதாரர் ஆக்கியது. அந்த சவுதி கம்பெனி ஒரு பினாமி நிறுவனம். அதன் உண்மையான தலைவர் சவுதி இளவரசர் பைசல் தான். பைசலும் தாலிபான்களின் உற்ற நண்பர் ஒசாமா பின் லாடனும் நெருங்கிய நண்பர்கள். அந்த நிறுவனத்துடன் கூட்டு வைப்பதன் மூலம் ஒசாமாவின் ஆதரவை பெரும் முயற்சியில் பிடாஸ் இறங்கி ஓரளவு வெற்றியும் கண்டது. ஆளாளுக்கு அவரவர் வகையில் வர்த்தக அரசியலை செய்து கொண்டிருந்தார்கள். இதற்கிடையே தாலிபான்கள் 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காபூலை கைப்பற்றினர். எல்லா புகழும் இறைவனுக்கே என்று தாலிபான்கள் பீரங்கிகளின் மீதேறி நின்று ஆனந்த நடனம் ஆடினார்கள். வண்ணப்பொடிகளை தூவி மக்கள் எதற்கென்று தெரியாமல் ஆனந்த கூத்தாடினார்கள். பட்டாசுகளும் தோட்டாக்களும் சந்தோஷத்தில் வெடித்தன. தாலிபான்களின் வெற்றியை ஆப்கான் மக்கள் தங்கள் சொந்த வெற்றியாகவே நினைத்தார்கள். அவர்கள் யார், என்ன உத்தேசத்துடன் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள், கொள்கைகள் என்ன, கோட்பாடு என்ன, செயல் திட்டம் என்ன, அவர்களுக்கு எத்தனை நாடுகள் ஆதரவளிக்கும், ஆட்சி தொடருமா, எத்தனை காலம், எது குறித்தும் அவர்களுக்கு கவலை இல்லை அல்லது தெரியாது. பாகிஸ்தானின் ISI தாலிபான்கள் குறித்த பல்வேறு தகவல்களை சர்வதேச ஊடகங்களுக்கும் நாடுகளுக்கும் மறைத்தே வைத்திருந்தது. தாலிபான்கள் என்ற பதமே அவர்கள் காபூலை கைப்பற்றி ஆட்சி அமைத்த பிறகே தெரிய வந்தது. அதுவரை அவர்களுக்கு தாலிபான்கள் குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை. தெரியவும் ISI விடவில்லை. அத்தனை ரகசியமாக அவர்கள் தாலிபான்களை பாதுகாத்து வைத்திருந்தார்கள். ஒருவாறு ஆட்சியை பிடித்தாகிவிட்டது. இனி என்ன, ஆட்சி செலுத்த வேண்டியதுதானே. சிதைந்த ஆப்கானை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். எப்படி இருக்க போகிறது தாலிபான்களின் ஆட்சி? அடுத்த அத்தியாயத்தில் கேட்கலாம். காட்டாட்சியின் அவலங்கள். இதற்கு பெயர்தான் ஷரியத். தாலிபான்கள் முன்வைத்த இஸ்லாம் என்பது ஷரியத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கெடுபிடிகளை மட்டுமே உள்ளடக்கியதாக இருந்தது. முழு ஷரியத்தும் இப்படித்தான் இருக்கும் என்பதில்லை. தனி மனித உரிமைகள் விஷயத்தில் முகமது நபி அளவுக்கு சிந்தித்தவர்கள் அக்காலகட்டத்தில் வேறு யாரும் கிடையாது என்பதற்கு குரானிலும் ஹதீஸ்களிலும் நிறைய உதாரணங்கள் உண்டு. ஆனால் தாலிபான்கள் முன்வைத்த ஷரியத் அப்படிப்பட்டதல்ல. ஷரியத்தையும் முகமது நபியையும் சேர்த்து வைத்து தர்ம சங்கடப்படுத்தக்கூடிய சட்டங்களை அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். பக்துன் பழமைவாத சட்டங்களை ஒருபுறம் எடுத்து வைத்துக் கொண்டார்கள். இன்னொரு புறம் ஷரியத்தின் சில பகுதிகள், இரண்டையும் சேர்த்து கலக்கி தயாரிக்கப்பட்டதே தாலிபான்களின் சட்டம். இஸ்லாமிய சகோதரத்துவம், மேற்கத்திய தாக்கங்கள் மீதான கடும் எதிர்ப்பு, கலிஃபாக்களின் இரண்டையும் சேர்த்து அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். பக்துன் பழமைவாத சட்டங்களை ஒருபுறம் எடுத்து வைத்துக் கொண்டார்கள். இன்னொரு புறம் ஷரியத்தின் சில பகுதிகள், இரண்டையும் சேர்த்து கலக்கி தயாரிக்கப்பட்டதே தாலிபான்களின் சட்டம். இஸ்லாமிய சகோதரத்துவம், மேற்கத்திய தாக்கங்கள் மீதான கடும் எதிர்ப்பு, கலிஃபாக்களின் ஆட்சியை மறு உருவாக்கம் செய்வது என்கிற பிரகடனம், தீவிர மத உணர்வு, பழக்க வழக்கம் மற்றும் நடைமுறைகளில் அவர்கள் காண்பித்த எளிமை ஆகிய பல்வேறு அம்சங்கள் இந்த சட்டத்தில் இடம்பெற்றது. ஆப்கானிஸ்தானில் மட்டுமல்ல, பாகிஸ்தானிலும் தாலிபான்களின் தாக்கம் அன்று அதிக அளவில் இருந்தது. தங்களை தாலிபான்களின் ஆதரவாளர்கள் என்றும், அனுதாபிகள் என்றும், ரசிகர்கள் என்றும் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைந்தவர்கள் பலர். விரைவில் காட்சிகள் மாறியது. கொஞ்சம் கொஞ்சமாக பசுவின் தோலை போர்த்தி கொண்டிருந்த புலி வெளியே வர தொடங்கியது. ஆப்கானில் எது எல்லாம் தடை செய்யப்பட்டன என்று பட்டியலிடவே முடியாது. அவர்களுடைய காலம் அத்தகையதாக இருந்தது. மக்களுக்கு முதலில் இது புரியவில்லை. பிறகு அவர்களால் நம்ப முடியவில்லை. வெகு விரைவில் அவர்கள் மயக்கம் தெளிந்து அதிர்ச்சி அடைய தொடங்கினார்கள். திரைப்படங்கள் கூடாது, நாடகங்கள் கூடாது, கலை நிகழ்ச்சிகள் அறவே கிடையாது, ஃபுட்பால் கூடாது, கிரிக்கெட் கூடாது, சங்கீதம் இல்லை, ஸ்டார் ஹோட்டல் இல்லை, பார் கிடையாது, கிளப்புகளுக்கு தடை, டிவி கிடையாது, ரேடியோ பாடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, தலைப்பாக இல்லாமல் நடமாட முடியாது, பெண்கள் என்றால் பர்தா கட்டாயம், பர்தா அணிந்தாலும் பொது இடங்களில் அவர்கள் நடமாடக்கூடாது, சத்தம் போட்டு சிரிக்க கூடாது, குரல் உயர்த்தி பேசக்கூடாது, லிப்ஸ்டிக் பவுடர் கூடவே கூடாது, ஆபரணங்கள் அறவே கூடாது, கூந்தலை பறக்க விடக்கூடாது, ஸ்கூட்டரில் போகக்கூடாது, கூட்டம் கூடக்கூடாது, மீட்டிங் நடத்தக்கூடாது, கொடிகள், கோஷங்கள், கோரிக்கைகள், உண்ணாவிரத போராட்டம், அப்படியெல்லாம் உனக்கு தோன்றுமா? எங்கே செய் பார்க்கலாம். வாழ்ந்துதான் தீர வேண்டும் என்றால் வாழ்ந்து விட்டு போகலாம், அவ்வளவுதான். முதலில் குழுவே இருக்கக்கூடாது. இனக்குழுவாக இருந்தாலும் சரி, இணைய குழுவாக இருந்தாலும் சரி. ஃபுட்பால், ஹாக்கி குழுக்களில் தொடங்கி மனித உரிமை கமிஷன் வரை அனைத்து விதமான அமைப்புகளையும் அவர்கள் ஒழித்து கட்டினார்கள். முகமது உமர் மிக தெளிவாக இருந்தான். தான் நினைப்பது மட்டுமே ஆப்கானில் நடக்க வேண்டும். வேறு விதமான குரல்கள் வருவதை அவன் சுத்தமாக விரும்பவில்லை. அவனுக்கு அது ஒவ்வாமையாக இருந்தது. ஆப்கானிஸ்தானில் அரசு பதவியில் இருந்த பெரும்பாலான இனத்தவர்களை தாலிபான்கள் ஒழித்து கட்டினார்கள். பக்துன் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பதவியில் அமர்த்தப்பட்டனர். ஆதிவாசி மொழி தவிர வேறெதுவும் தெரியாத பக்துன்கள் ஆங்கிலத்தில் உருவாக்கப்பட்டிருந்த கோப்புகளை பார்க்காமலேயே வைத்திருந்தார்கள். அரசு அலுவலகங்களில் எந்த வேலையும் நடக்கவே இல்லை. தேர்தல்கள் இல்லாததால் வேறு ஒருவரை மக்கள் தேர்ந்தெடுக்க வாய்ப்பே இல்லை. மெல்ல மெல்ல ஆப்கானியர்கள் கவலை கொள்ளத் தொடங்கினார்கள். தவறு செய்து விட்டோமோ என்று வருத்தம் கொண்டார்கள். ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. தாலிபான்கள் வைத்தது மட்டுமே அங்கு சட்டம். உமர் சொல்வதே அங்கு சாசனம். பதுங்கி இருந்த புலி வெளியே வந்ததும் முதலில் ஆப்கான் மக்களுக்கு தங்கள் மேல் என்றென்றும் பயம் வர வேண்டும் என்று தீர்மானித்தது. மரண பயம் காட்ட வேண்டும். மக்களுக்கு அப்போதுதான் ஆட்சியாளர்கள் மீது பயம் வரும்.
காட்ட தீர்மானித்தார்கள் தாலிபான்கள். அவர்களுக்கு ஒரு ஆடு தேவைப்பட்டது. அந்த ஆடுதான் முகமது நஜிபுல்லா, ஆப்கானிஸ்தானின் முன்னாள் அதிபர். தாலிபான்கள் கூறியதுதான் குற்றச்சாட்டு, செய்ததுதான் விசாரணை. தீர்ப்பளிக்க ஒரு மதவாதி தாடியை நீவிக்கொண்டே வந்தார். நஜிபுல்லா செய்திருப்பது தேச துரோகம். இனி இப்படி யாரும் நாட்டில் செய்துவிடக்கூடாது. பொது இடத்தில் வைத்து இந்த குற்றவாளியை தூக்கில் போடுங்கள். தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. நஜிபுல்லாவை பிடித்து இழுத்துக் கொண்டு போய் முதலில் 1008 கசையடிகள் வழங்கப்பட்டது. பிறகு அவரது பிறப்புறுப்பு வெட்டி எறியப்பட்டது. அப்போதே அந்த மனிதருக்கு உயிர் போய்விட்டது. மேலும் பல பாகங்களில் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஊரடித்ததும் அடிப்பதை நிறுத்திவிட்டு மேலுக்கு ஒரு ஆடையை போர்த்தி எடுத்து வந்து காபூலின் பிரதான வீதி ஒன்றில் கிடத்தினார்கள். ஒரு பழைய கூடைப்பந்து போஸ்டை எடுத்து வந்து அங்கு நிறுத்தி கூடை இருக்க வேண்டிய இடத்தில் நஜிபுல்லாவின் தலையை வைத்து கட்டி தொங்கவிட்டார்கள். அவரை தொங்கவிட்ட இடத்துக்கு கீழேயே அவரது தம்பி மற்றும் அவரை காப்பாற்ற விரும்பிய அவரது 7 மெய்காப்பாளர்களின் உடல்களும் கிடந்தன. மக்கள் பேச்சு மூச்சற்று போய் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தாலிபான்கள் தொடங்கி வைத்த இந்த பயம் அதற்கு பிறகு அவர்கள் ஆட்சியை விட்டு அகலும் வரை மக்களுக்கு நீங்கவே இல்லை. தாலிபான்களின் 5 வருட ஆட்சியில் தாலிபான்கள் ஷரியா சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தினர். முக்கியமாக பெண்கள் வேலை செய்வதற்கோ அல்லது படிப்பதற்கோ தடை செய்யப்பட்டனர். மேலும் ஒரு பெண் ஆண் பாதுகாவலருடன் இல்லாமல் அவர்கள் வீடுகளில் அடைக்கப்பட்டனர். பொது இடத்தில் மரண தண்டனை மற்றும் கசையடி தண்டனைகள் பொதுவானவையாக இருந்தன. மேற்கத்திய திரைப்படங்கள் மற்றும் புத்தகங்கள் தடை செய்யப்பட்டன. இஸ்லாத்தின் கீழ் விரோதமாக பார்க்கப்பட்ட கலாச்சார கலைப்பொருட்கள் அழிக்கப்பட்டன. எதிரிகள் மற்றும் மேற்கத்திய நாடுகள் தாலிபான்கள் ஏற்கனவே கட்டுப்படுத்தும் பகுதிகளில் இந்த ஆட்சி முறைக்கு திரும்ப விரும்புவதாக குற்றம் சாட்டுகின்றன. ஆனால் தாலிபான் குழு இதை மறுக்கிறது. தாலிபான்கள் ஓபியம் போதைப் பொருட்கள் உற்பத்தியை ஒழித்தனர். இதனால் அந்த தொழிலில் இருந்த ஏராளமான மக்கள் ஏழைகளாகின்றன. பாமியன் மாகாணத்தில் இருந்த மிகப்பெரிய புத்தர் சிலையை உடைத்தனர். இது உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதனிடையே இவர்களின் காட்டாட்சியை பார்த்து பயந்ததோடு இவர்களின் விதிகளை ஏற்க முடியாமல் யுனோகால் நிறுவனம் தங்கள் ஆயில் குழாய் திட்டத்தை கைவிட்டுவிட்டு அமெரிக்காவுக்கு திரும்பியது. முகமது முல்லா உமரின் தீவிர நண்பரும் சூடானில் இருந்தபடி அல்-கொய்தா தீவிரவாத அமைப்பை நடத்தி வந்தவருமான பின் லேடன் ஆப்கானில் தன் பரிவாரங்களோடு வந்து சேர இன்னமும் சிக்கல்கள் ஆப்கான் மக்களுக்கு உண்டானது. 2001ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் அமெரிக்காவில் பின் லேடனின் அல்-கொய்தா தீவிரவாதிகள் நடத்திய வெறியாட்டம் தாலிபான்கள் அரசுக்கு எதிராக மாறியது. அவர்களை உலக நாடுகள் எச்சரித்தன. ஆனால் முல்லா உமர் அதையெல்லாம் அசட்டை செய்தான். இறுதியாக அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்தியது. கடுமையான யுத்தம் 2 மாதங்கள் நடந்தது. ஒருவாறு தாலிபான்கள் ஆட்சியை ஒழித்துவிட்டு ஹமித் கர்சாயிடம் அதிகாரத்தை ஒப்படைத்த அமெரிக்க அரசு பின் மெல்ல மெல்ல தங்கள் படைகளை ஆப்கானிஸ்தானில் இருந்து குறைக்க தொடங்கின. ஒரு இந்திய பெண்ணின் ஆப்கானிஸ்தான் வாழ்க்கை. 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு செய்தியை இந்திய பத்திரிகைகள் வெளியிட்டன. ஆப்கானிஸ்தானில் வசிக்கும் இந்தியாவைச் சேர்ந்த பெண் எழுத்தாளர் சுஷ்மிதா பானர்ஜி, வயது 49, கடந்த புதன்கிழமை இரவு தாலிபான் மதவெறி கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். கொல்கத்தாவைச் சேர்ந்த சுஷ்மிதா பானர்ஜி ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஜான்பஸ் கான் என்ற தொழிலதிபரை காதலித்து 1989இல் திருமணம் செய்து கொண்டார். ஆப்கானிஸ்தானில் தனது கணவருடன் குடியேறிய அவருக்கு அங்கு சென்ற பிறகுதான் ஜான்பஸ் கானுக்கு ஏற்கனவே திருமணமானது தெரிய வந்தது. மருத்துவரான சுஷ்மிதா பெண்களுக்கென தனியாக ஒரு டிஸ்பென்சரியை தனது வீட்டிலேயே தொடங்கி நடத்தி வந்தார். 1993இல் தாலிபான்கள் வரும் வரை வாழ்க்கை பிரச்சனைகள் ஏதுமில்லாமல் தான் போய்கொண்டிருந்தது. சுஷ்மிதா பானர்ஜி என்ற பெயரை அவர் தாலிபான்கள் வந்த பிறகு சயித் கமலா என்று மாற்றிக்கொள்கிறார். 1993இல் தாலிபான்கள் அவரது டிஸ்பென்சரியை மூடும்படி உத்தரவிடுகின்றனர். மேலும் அவரை ஒழுக்கம் கெட்டவள் என்று முத்திரை குத்துகின்றனர். 1994இல் அங்கிருந்து வெளியேறி பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் உள்ள இந்திய தூதரகத்தை அணுக முயற்சித்த சுஷ்மிதாவை அவரது கணவரின் சகோதரர் நேரில் வந்து கூட்டிக் கொண்டு போய் தாலிபான்கள் வசம் ஒப்படைக்கிறார். அவரை விடுவித்து விடுவதாக முதலில் வாக்களித்த தாலிபான்கள் பின்னர் அவரை வீட்டுச் சிறையில் வைத்ததுடன் தினமும் பலவாறாக துன்புறுத்துகின்றனர். 1995இல் வீட்டை விட்டு வெளியேறிய அவர் காபூலுக்கு அருகில் மீண்டும் தாலிபான்களிடம் சிக்கிக்கொள்ளவே தான் ஒரு இந்திய குடியுரிமை பெற்ற பெண் என்றும் வீட்டை விட்டு ஓடும் குற்றத்தின் கீழ் தன்னை கைது செய்யவோ தூக்கிலிடவோ இயலாதென்றும் அவர்களிடம் வாதிட்டு பின் ஒருவாறு துன்பங்களுக்கிடையே விடுதலையாகிறார். நாடு திரும்பிய அவர் பின்னர் கொல்கத்தாவில் தனது கணவருடன் இணைகிறார். 1995இல் இவர் எழுதிய ஒரு காபூல் வாசியின் வங்காள மனைவி என்ற நாவல் தாலிபான்களின் அடக்குமுறைகளை பற்றி பேசியதால் தாலிபான்களின் எதிர்ப்பை மிகுதியாகவே சம்பாதித்துக் கொண்டார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள பகுதிகளில் பெண்களின் வாழ்நிலையை முன்னேற்ற உறுதி பூண்ட அவருக்கு மட்டுமின்றி அவரது கணவரின் குடும்பத்தாருக்கும் பல்வேறு அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. ஏற்கனவே 1998இல் அவுட்லுக் பத்திரிகையில் அவர் எழுதிய போது தாலிபான்கள் பெண்களை கடைக்கு கூட போக அனுமதிக்காததை, புர்கா அணிவதை கட்டாயமாக்கியதை, வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் பாடல்கள் கேட்பதை தடை செய்து ஆணை வெளியிட்டதை எல்லாம் அம்பலப்படுத்துகிறார்.
சுஷ்மிதா பானர்ஜி உண்மையில் மிகவும் தைரியமாகவே இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை ஆப்கானில் எதிர்கொண்டிருக்கிறார். அவர் வாழ்ந்த கிராமத்தில் எப்படி ஆயுதம் ஏந்திய வலதுசாரி கும்பலானது மக்களை தீவிரவாதிகளாக மாற்றிக் கொண்டிருந்தன என்பது பற்றியும் அவுட்லுக்கில் எழுதியிருந்தார். 2013ஆம் ஆண்டு வடக்கு கொல்கத்தாவில் வசித்து வந்த அவர் 2013ஆம் ஆண்டு ஜனவரியில் தான் தனது கணவருடன் ஆப்கானிஸ்தானின் பாக்திகா பகுதியில் உள்ள கரானா என்ற இடத்திற்கு குடியேறினார். இவர் சுகாதாரத்துறையில் பணியாற்றுவதுடன் எழுதவும் அப்பகுதி பெண்களின் வாழ்க்கையை படமாக்கவும் முயன்று கொண்டிருந்தார். தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றை துவங்கவும் திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் புதன்கிழமை இரவு 1:30 மணிக்கு அவரது வீட்டை முற்றுகையிட்ட தாலிபான்கள் அவரது குடும்பத்தினரை ஒரு கயிற்றில் கட்டி போட்டுவிட்டு சுஷ்மிதாவை மட்டும் தனியாக பிரித்துக் கொண்டு போய் சுட்டுக் கொன்றனர். பிணத்தை அருகில் இருந்த இஸ்லாமிய கல்விக்கூடத்தின் அருகில் போட்டுவிட்டு சென்றனர். ஆனால் தாலிபான்கள் இந்த கொலையை செய்யவில்லை என்று மறுத்திருக்கிறார்கள். வேறு அமைப்புகளும் இக்கொலைக்கு பொறுப்பேற்கவில்லை. பொதுவில் இத்தகைய கொலைகள் ஊடகங்கள் மூலம் ஏற்படுத்தும் எதிர்மறை கருத்தை தவிர்ப்பதற்காகவே தாலிபான்கள் இதை மறுப்பதை விளக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஆட்சியில் இல்லாவிட்டாலும் இந்து குஷ் மலையின் குகைகளில் பதுங்கிக் கொண்டு அவ்வப்போது தாலிபான்கள் தங்கள் மிருக முகத்தை காட்டிக்கொண்டேதான் இருந்தார்கள். தாலிபானின் காட்டாட்சியில் இருந்த ஆப்கானில் பெண்கள் கல்வி, தொழில் அனைத்திலும் விலக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். காபூலில் அழகு நிலையம் நடத்தி வந்த சோரையா சந்தித்த பிரச்சனைகள் வித்தியாசமானவை. 1996ஆம் ஆண்டு தாலிபான் காட்டுமிராண்டிகள் அவரது அழகு நிலையத்தை அடித்து நொறுக்கினார்கள். அதன் பிறகு சோரையா தனது அழகு நிலைய சேவையை ரகசியமாக நடத்தி வந்தார். பெண்கள் யாருக்கும் தெரியாமல் வந்து அழகுபடுத்திக் கொண்டு சென்றார்கள். 2001ஆம் ஆண்டு அமெரிக்க படை வந்ததும் தாலிபான்கள் விரட்டியடிக்கப்பட்டார்கள். எனவே சோரையா மீண்டும் தனது அழகு நிலையத்தை காபூலில் திறந்தார். தற்போது அவர் அழகு நிலையத்தில் 6 பெண்கள் வேலை செய்கிறார்கள். தாலிபான் ஆட்சியில் அழகு நிலையம் மட்டுமல்ல, பெண்கள் இப்படி வெளியே வேலைக்கு வருவதும் சாத்தியமற்றது. சோரையாவின் கடை நகரின் முக்கியமான பிரபலமான அழகு நிலையமாக விளங்குகிறது. சோரையாவின் அழகு நிலையம் இருக்கும் தெருவில் இன்னும் 5 அழகு நிலையங்கள் இருக்கின்றன. அனைத்திலும் பெண்கள் வந்து போகும் அளவு தனியிட வசதி கொண்டவைகளாக இருக்கின்றன. இத்தகைய கடைகளுக்கு ஆப்கான் பெண்கள் வந்து போகிறார்கள் என்பதை அங்கு மிக பெரும் சமூக முக்கியத்துவம் கொண்ட செய்தியாக பார்க்கப்படுகிறது. 20 ஆண்டுகள் வனவாசம். 2001ஆம் ஆண்டில் நடந்த போரில் தாலிபான்களை ஆட்சியில் இருந்து மட்டுமே அமெரிக்காவால் அகற்ற முடிந்திருந்தது. ஆனால் ஓடி ஒளிந்த தாலிபான்களை அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்து குஷ் மலையின் பாதுகாப்பான குகைகளில் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அவர்களை வேரோடு சாய்க்க வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கவில்லை. அது அவர்களுக்கு அவசியமில்லாத வேலையாக தோன்றியது. அவர்களுடைய இலக்கு ஒசாமா பின் லாடன். பின் லாடனுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக தண்டனைதான் ஆட்சியிலிருந்து தாலிபான்களை இறக்கியது. இதோடு வேலை முடிந்தது. கொஞ்சம் நாள் இங்கேயே ஒரு சுற்றிவிட்டு நாட்டை பார்த்து போகலாம். இதுதான் அமெரிக்காவுக்கு எண்ணமாக இருந்தது. தாலிபான்களை அடக்குவதும் ஒடுக்குவதும் புதிய அரசின் வேலையே அன்றி நம்முடைய வேலை கிடையாது. இப்படித்தான் எண்ணியது அமெரிக்கா. தாலிபான்களை பொறுத்தவரை இது பின்னடைவே. அதற்காக அவர்கள் வருந்தவில்லை. அவர்களின் காவல் தெய்வம் ஒசாமா பின் லாடன். அவருக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர்களுக்கு இருந்தது. ஏற்கனவே முல்லா உமர் இந்து குஷ் மலைகளில் அமைத்திருந்த பல்வேறு பதுங்குக்குழிகள், குகை அறைகள் ஒசாமாவுக்காக தயாராக இருந்தது. காந்தகாரை பொறுத்தவரை உமர் தான் வலிமையான பெருச்சாளி. அமெரிக்க படையோ மற்ற எவருமோ காந்தகாரில் வியர்த்து விறுவிறுத்து முயன்றாலும் அங்கிருந்து ஒரு செங்கல்லை கூட எதிரிகளால் அசைக்க முடியாது. தெரிந்தேதான் முல்லா உமர் எல்லாவற்றையும் முன்கூட்டியே செய்திருந்தான். முல்லா உமர் தாலிபான்கள் பதவி வகித்த அந்த 5 ஆண்டுகளில் 2 முறை மட்டுமே காபூலுக்கு சென்றிருந்தான். அவனுக்கு காபூலுக்கு சென்று ஆட்சியை பார்க்க வேண்டும் என்று தோன்றவில்லை. அது அவசியமற்றது என்று கருதினான். காந்தகாரில் இருந்து துண்டு சீட்டு கொடுத்து அனுப்பியே அவன் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தான். அந்த 5 ஆண்டுகளில் இந்த பெருச்சாளி இந்து குஷ் மலையில் நிறைய வளைகளை நோண்டி வைத்திருந்தது. அது இப்போது தாலிபான்களுக்கு கை கொடுத்தது. ஒசாமாவின் இருப்பு அவர்களுக்கு பலமாக இருப்பதாக கருதினார்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த தாலிபான்கள் ஆப்கானில் அமைந்திருந்த அரசை நிம்மதியாக இருக்க விடவில்லை. தொடர்ந்து குடைச்சல்கள் கொடுத்துக் கொண்டேதான் இருந்தார்கள். ஆனால் முன்பு போல பெரிய படை நடத்தி கொண்டு அவர்கள் முன்னேறக்கூடிய திட்டம் எதுவும் வைத்திருக்கவில்லை. பாகிஸ்தானிலும் ஆட்சி மாறியிருந்தது. பெனாசிர் பூட்டோவை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்ததும் அவரை கொன்றார்கள். இப்போது ISI அவர்களுக்கு உதவ முன் வரவில்லை. ஒசாமாவின் ஆதரவில் அவர்களுக்கு நிதியும் ஆயுதங்களும் ஒருவாறு கிடைத்துக் கொண்டிருந்தது. தாலிபான்கள் போராளிகள் என்ற நிலையில் இருந்து வெறும் தீவிரவாதிகள் என்ற அளவுக்கு மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் கையில் தீர்த்து கட்ட வைத்திருந்த பேப்பரில் யாருடைய பெயர் வந்ததோ அவர்களை முன்விரோதத்தில் போட்டு தள்ளுவதும், அவ்வப்போது ஆப்கான் அரசுடனும் அமெரிக்க படைகளுடனும் ஒரு சேர சண்டையும் போட்டு வைத்தார்கள். இது தவிர சில நேரங்களில் பெரிதாக அவர்கள் நடத்தும் தாக்குதல்கள். அதை தாண்டி செய்வதற்கு அவர்களிடம் போதிய பலமும் இல்லாமல் இருந்தது. 2001ஆம் ஆண்டில் நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் மீதான 9/11 அதாவது இரட்டை கோபுர தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 3000 பேர் கொல்லப்பட்டனர். தீவிரவாத அமைப்பான அல்-கொய்தா மற்றும் அதன் தலைவர் ஒசாமா பின் லாடன் ஆகியோரை அந்த சம்பவத்திற்கு காரணம் என அமெரிக்கா குற்றம் சாட்டியது. அந்த பின் லாடன் அப்போது ஆப்கானிஸ்தானில் இருந்தார். 1996இல் அதிகாரத்தில் இருந்த தாலிபான்களின் பாதுகாப்பில் பின் லாடனின் தீவிரவாதிகள் இருந்தனர். ஒசாமாவை ஒப்படைக்க தாலிபான்கள் மறுத்தபோது அமெரிக்கா ராணுவ ரீதியாக தலையிட்டு தாலிபான்களை விரைவாக ஆளுகையில் இருந்து அகற்றியது. அங்கு ஜனநாயக அரசு அமைக்க துணை நிற்பதாகவும் பயங்கரவாத மூலம் தீவிரவாதத்தின் வேர் அறுக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா உலகத்திற்கு பெருமையுடன் தகவல் தந்தது. இத்தனை நடந்தாலும் தாலிபான்கள் நடத்திய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. 2015ஆம் ஆண்டில் உமரின் மகன் அல் ஹஜீரா தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளித்தார்.
அதில் முல்லா உமர் 2013ஆம் ஆண்டே மரணமடைந்து விட்டதாகவும் அவரது மறைவுக்கு பிறகு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பேட்டி விரிவடைந்தது. அதன் பிறகு உமர் இறந்த தகவல் உலகத்திற்கு தெரியும். ஆனால் தாலிபான்கள் தீவிரவாத நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளவில்லை. போராளிகளாக இருந்தவர்கள் வெறும் தீவிரவாத நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொண்டனர். அமெரிக்காவுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே நீண்ட இடைவெளிக்கு பிறகு உத்தேச அமைதி பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக தொடங்கின. ஆப்கானிஸ்தான் அரசு அதில் ஈடுபடவில்லை. இந்நிலையில் 2020ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ஆப்கானில் இருந்து அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதற்கான உடன்பாடு கத்தாரில் ஏற்பட்டது. இந்த ஒப்பந்தம் இருதரப்பிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அது ஆப்கானிஸ்தானில் அரசு படையினரையும் பொதுமக்களையும் இலக்கு வைத்து தாலிபான்கள் நடத்திய தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. இதற்கு மத்தியில் தாலிபான்களின் ஆக்கிரமிப்பு ஆப்கானிஸ்தான் எல்லையிலிருந்து மெல்ல மெல்ல விரிவடைய தொடங்கியது. தாலிபான்கள் தொடர் தற்கொலை தாக்குதல்கள், கார் குண்டுவெடிப்பு மற்றும் பிற தாக்குதல்களை தொடங்கினர். காபூலில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடம் மற்றும் குண்டூஸ் நகரம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்லாமிய அரசு என தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தானை மீண்டும் கைப்பற்ற நடவடிக்கைகளை தொடங்கினர். கத்தார் அமைதி ஒப்பந்தத்தை அடுத்து 2021ஆம் ஆண்டு இறுதிக்குள் அமெரிக்க படைகள் முற்றிலுமாக ஆப்கானிஸ்தானை விட்டு விலக முடிவெடுத்து வெளியேறின. அமெரிக்க படைகள் வெளியேறிய நொடி முதல் தாலிபான்கள் வேகம் காட்டத் தொடங்கினர். நகரங்களை கைப்பற்ற தொடங்கிய ஒரு மாதத்திற்குள்ளேயே காபூல் உட்பட அனைத்து நகரங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் தாலிபான்கள் கொண்டு வந்தனர். தாலிபான்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த வழியின்றி ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படைகள் வீழ்ச்சியடைந்தன. ஆப்கானிஸ்தானில் தற்போது தாலிபான்கள் ஆட்சியை பிடித்துள்ளனர். அல்லாவின் உதவியுடன் ஆட்சி பிடித்தோம் என்று தாலிபான் தலைவர்கள் பெருமையாக பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்து வருகின்றனர். ஆப்கானிஸ்தான் முன்னாள் அதிபர் அஷ்ரப் கனி கட்டுக்கட்டாக பணம், 4 கார்கள், ஒரு ஹெலிகாப்டருடன் ஓமனுக்கு சென்று தஞ்சமடைந்து விட்டார் என காபூலில் உள்ள ரஷ்ய தூதரக அதிகாரிகள் தற்போது தகவல் அளித்துள்ளனர். தலைநகர் காபூலின் அனைத்து பகுதிகளையும் தாலிபான்கள் கட்டுப்படுத்த துவங்கிய போது வன்முறையையும் போராட்டத்தையும் தவிர்க்க தான் பதவி விலகுவதாக அறிவித்த அஷ்ரப் கனி அண்டை நாடான டாஜ்கிஸ்தானில் குடியேற முயன்றார். ஆனால் அவரை நாட்டுக்குள் அனுமதிக்க அந்நாட்டு அரசு மறுப்பு தெரிவித்தது. இதனை அடுத்து அவர் 4 கார்களில் கட்டுக்கட்டாக பணத்தை அடைத்து திணித்தது போதாமல் ஹெலிகாப்டர் ஒன்றில் பணக்கட்டுகளை வைத்து ஓமனுக்கு சென்று குடியேறிவிட்டார் என்று ரஷ்ய அதிகாரிகள் கூறினர். கனியின் அலுவலகத்தில் மேலும் கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் அதனை எடுத்துச் செல்ல முடியாததால் பணக்கட்டுகள் ஆங்காங்கே சிதறி கிடந்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்க மற்றும் நேட்டோ படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிவிட்ட நிலையில் தாலிபான்கள் தங்களது ஆட்சியில் பழைய இஸ்லாமிய சட்டங்களை மீண்டும் கொண்டுவர திட்டமிட்டுள்ளனர். 10 வயதுக்கு மேல் பெண் குழந்தைகள் பள்ளி சென்று படிக்கக்கூடாது, அவர்கள் தங்கள் முகம் மற்றும் உடலை முழுவதுமாக மூடும் ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும், திருடக்கூடாது உள்ளிட்ட பல இஸ்லாமிய சட்டங்களை தாலிபான்கள் அமல்படுத்த உள்ளனர். குற்றவாளிகளுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றுதல், பிறம்படி கொடுத்தல் உள்ளிட்ட தண்டனைகளை அளிக்கவும் தாலிபான்கள் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை முழுவதுமாக கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் தாலிபான்களுக்கு பயந்து வெளிநாட்டவர்களும் சொந்த நாட்டவர்களுமே நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்து வருகின்றனர். ஆப்கான் தலைநகர் காபூல் விமான நிலையத்தை தாலிபான்கள் மூடியதுடன் அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்தி வைத்துள்ளனர். சில விமானங்கள் அங்கிருந்து இயக்கப்பட்ட போது பலரும் முண்டியடித்து விமானத்தில் ஏறினர். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் வாழும் பிற நாட்டு மக்களை திரும்ப வரும்படி அந்தந்த நாடுகள் அழைப்பு விடுத்தன. இதற்காக சிறப்பு விமானங்களை உலக நாடுகள் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தன. இதனால் வேறு நாடுகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆப்கானிஸ்தான் விமான நிலையத்தில் கும்பல் கும்பலாக தங்கள் நாட்டு விமானங்களுக்காக காத்திருக்க தொடங்கினர். காபூல் விமான நிலையத்தில் மக்கள் அதிகமாக கூடி வந்த நிலையில் விமான நிலையத்தை மூடியதுடன் மற்ற நாடுகளுடனான விமான சேவைகளையும் ரத்து செய்வதாக தாலிபான்கள் அறிவித்தனர். எது எப்படியோ மீண்டும் ஆப்கானிஸ்தான் என்ற தேசத்தில் காட்டாட்சி நடத்தும் முனைப்புடன் களமிறங்கியிருக்கிறார்கள் தாலிபான்கள். தாலிபான்கள் ஆப்கன் வர்த்தக அரசியல். ஒரு வழியாக மீண்டும் ஆப்கானின் அரியணையில் தாலிபான்கள் அமர்ந்து விட்டார்கள். இவர்கள் காபூலில் இருந்து ஆட்சி செய்ய போகிறார்களா, இல்லை இவர்கள் தலைவர் முல்லா உமர் போல காந்தகாரில் இருந்து கொண்டு ஆட்சி செய்ய போகிறார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 2001ஆம் ஆண்டு எப்படி வேகமாக ஆட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டார்களோ அதே போல இன்னும் சொல்லப்போனால் அதைவிட வேகமாக அவர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்கிறார்கள். முதலாளிகளை அடித்து துரத்தினார்கள். பிறகு நான் இருக்கும் வரைக்கும் நான் தான் இங்கே தாதா என்று கூறிக்கொண்டு 20 ஆண்டுகள் ஆப்கனை தங்கள் பிடியில் வைத்து நிழல் அரசு நடத்தினார்கள். இப்போது அடித்து விட்டேன், பாவமாக இருக்கிறது, நான் கிளம்புகிறேன், நீயே இனி உன் நாட்டை பார்த்துக்கொள் என்று கூறி தாலிபான்களிடம் ஆட்சியை ஒப்படைத்தது போல இருக்கிறது நடந்தேறிய சம்பவங்கள். 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு அமெரிக்கா ஆடத் துவங்கிய வர்த்தக அரசியலை எதிர்முனையில் நின்று சோவியத் சமத்துவம் என்னும் சாயம் பூசி வேறு கோணத்தில் ஆடியது. ஆக இந்த அரசியல் மையங்களின் எண்ணம் முழுவதும் யார் பெரியவன் என்பதை காட்டுவதில் மட்டுமே இருந்தது. தங்களுக்கு கிடைக்கும் அடிமைகளை வைத்து அருகில் இருக்கும் நாடுகளை அச்சுறுத்தி பணிய வைப்பதே இவர்கள் நோக்கம். இதில் முன்னணியில் இருந்தது அமெரிக்கா என்னும் முதலாளிதான். எங்கெல்லாம் சோவியத் தன் காலை வைக்கிறதோ அதற்கு பக்கத்தில் இருக்கும் நாட்டை தன் அடிமையாக மாற்றுவதே அதற்கு வேலையாக இருந்தது. ஆப்கானிஸ்தானில் ஒரு வளமும் இல்லை என்று கூற முடியாது. வளமான இடம்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இடம்தான் மத்திய ஆசிய நாடுகளை இணைக்கும் மையமாக இருந்தது. ஆப்கானில் கால் பதிப்பதன் மூலமாக வளைகுடா நாடுகளின் எண்ணெய் வளத்தை மேம்படுத்தி பெரிய அளவில் சம்பாதிக்கலாம் என்னும் வர்த்தக கணக்கு சோவியத்துக்கு இருந்தது. அப்படியே யூனியனில் இன்னும் சில நாடுகளை இணைக்கலாம் என்பது அடுத்த அரசியல் நோக்கம். திட்டமிட்டே களத்தில் இறங்கி ஆப்கானில் கம்யூனிஸ்ட் அரசை உருவாக்கியது. முதலாளி அமெரிக்காவுக்கு பொறுக்கவில்லை.
அதெப்படி அவன் ஆப்கானிஸ்தானில் நுழையலாம்? சவுதி, ஈரான் ஆகிய இடங்களிலிருந்து இப்போதுதான் எண்ணெய் எடுக்க யுனோகால் ஒப்பந்தம் போட்டிருக்கிறான். அதற்குள் சோவியத் கொடி ஆப்கானில் பறந்தால் வியாபாரம் எப்படி நடக்கும்? ஏதாவது செய்ய வேண்டும். வர்த்தகம் பாதிக்கக்கூடாது. விடாதே, தூண்டிவிட்டு வேடிக்கை பார். நாடி வருவார்கள். பணமும் ஆயுதமும் கொடு. சண்டை போடட்டும். சமாதானம் செய்கிறேன் என்று உள்ளே நுழையலாம். இதுதான் வியூகம். ஆரம்பித்தார்கள். 1 2 2 20 20 100 மாறியது. தினமும் சண்டை, நாள்தோறும் கொலை. ரசித்தபடி அமர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்களிடம் சோவியத்தின் அடாவடியே உள்நாட்டு யுத்தத்திற்கு காரணம் என போட்டுக் கொடுத்தார்கள். இவர்கள் நாட்டுக்குள் இருப்பதை ஆப்கான் இளைஞர்கள் விரும்பவில்லை. ஆக்கிரமிப்பும் வன்முறையும் உலகத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு நல்லதல்ல. அழகாக வார்த்தைகளை கோர்த்து போட்டு விட்டார்கள். இவர்கள் நடத்திய விளையாட்டு ஒருபுறம் என்றால், ஆப்கானிஸ்தானின் ஆட்சியில் இருந்தவர்கள் மொத்தமாகவே மோசம். பணத்திற்காகவும் பதவிக்காகவும் எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஆப்கான் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சுத்தமாக இல்லை. தங்கள் வயிறை எப்படி வளர்ப்பது என்று மட்டுமே யோசித்தார்கள். பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க ஏதுவான படைகள் கிடையாது. ஆகவே அவர்கள் சோவியத்துடன் கூட்டு சேர்ந்து கொண்டார்கள். சோவியத் சொல்வதை கேட்கும் கைப்பாவைகளாக அவர்கள் இருந்தார்கள். 10 ஆண்டுகளில் பெருமளவு பணத்தையும் வீரர்களையும் பொருட்களையும் சோவியத் யுத்தம் என்ற பெயரில் அளித்திருந்தது. தேசத்தின் பொருளாதாரமை ஆட்டம் காணும் அளவுக்கு செலவு செய்து பார்த்தார்கள். ஒன்று மாறவில்லை. அதே லஞ்சம், ஊழல், போலி வாக்குறுதிகள், மீண்டும் கொள்ளை, இப்படியே இருந்தார்கள் ஆட்சியாளர்கள். மாற்றம் துளியும் காணும். மற்றொரு பக்கம் முஜாஹிதீன்களை அரேபிய, ஈரானிய, அமெரிக்க உளவுத்துறை மூலம் கருத்தாங்கி பிரசவித்திருந்தது அமெரிக்கா. வர்த்தகம் வளர்க்கும் நோக்கத்தில் முதலாக அமெரிக்கா பிரசவித்த இந்த மனித அரக்கர்கள் மூலம் ஆப்கான் என்னும் தேசத்தை கொடூரமாக நாசமாக்கி சிரித்து மகிழ்ந்த அதன் குரூர புத்தி நெடுநாள் பலனை தந்தது. சோவியத் ஒரு வழியாக ஆப்கானை விட்டு ஓட முடிவெடுத்தது. மூட்டை முடிச்சுகளுடன் சோவியத் கிளம்பியதும் அமெரிக்காவின் எண்ணெய் நிறுவனத்திற்கு இருந்த சிக்கல் தீர்ந்தது. எவ்வளவு பணத்தை செலவழித்ததோ அதே அளவுக்கு அது பலனையும் அடைய தவறவில்லை. பாகிஸ்தானுக்கு அவர்கள் விற்ற ஆயுதங்கள், ராணுவ தளவாடங்கள் மூலம் கணிசமாக சம்பாதித்தும் இருந்தது. எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவுக்கு 3 விதமான ஆதாயங்கள். 1 தாலிபான்கள், 2 யுனோகால் எண்ணெய் நிறுவனத்தின் வியாபாரத்தில் வீழ்ச்சி உண்டாகாமல் காப்பாற்றியது, 3வதாக உலக நாடுகளின் மத்தியில் தன்னை குறித்த அச்சத்தை உருவாக்கியது. அதாவது தான் ஒரு வல்லரசு என்று காட்டியது. முஜாஹிதீன்களை வளர்த்துவிட்டு அவர்கள் மூலமாக உலகத்தின் அமைதியான நாடுகளை ரத்தத்தில் குளிக்க வைத்த மிக உன்னதமான காரியத்தை செய்த அமெரிக்காவின் வர்த்தக அரசியலின் அசிங்கம் என்பது இன்று தாலிபான்கள், அல்-கொய்தா, ISI இத்தியாதிகளாக வளர்ந்துள்ளது. அது ஆப்கானிஸ்தான் தொடங்கி காஷ்மீர் வரை எதிரொலித்து வருகிறது. பாகிஸ்தான் என்னும் நாடு தனது அப்பட்டமான சுயநலத்துக்காக தொடங்கிய இந்த பயிற்சி முகாம், உதவிகள், ஆயுத சப்ளை, சமாச்சாரங்கள் எத்தனை கொடுமையானது! அதை கண்டித்து திருத்த வேண்டிய நாடுகள் அமெரிக்காவின் பின்னால் சென்று நேற்று வயதுக்கு வந்த பெண்கள் போல வெக்கப்பட்டுக் கொண்டு நின்றது அசிங்கத்தின் உச்சம். பாகிஸ்தானை வைத்து அமெரிக்கா ஆடிக்காட்டிய விளையாட்டை இப்போது தெற்காசியாவில் சீனா விளையாடி வருகிறது. இப்போதும் பாகிஸ்தான் இருக்கிறது அதே விளையாட்டு. ஆனால் கேப்டன்கள் மட்டும் வேறு வேறு நபர்கள். தாலிபான்கள் என்னும் முல்லாக்கள் உருவாக காரணமாக இருந்தது அமெரிக்காவும் பாகிஸ்தானும் தான். இவர்களது அசிங்கமான அரசியலுக்கு எதிராக எந்த உலக நாடுகளும் பொருளாதார தடைகளை விதிக்கவில்லை. உலகத்தில் நடக்கும் எல்லா அரசியல் அசிங்கங்களையும் எப்போதும் வேடிக்கை மட்டுமே பார்க்க உருவாக்கப்பட்டிருக்கும் ஐநா சபை ஒரு கண்டன அறிக்கை கூட விடவில்லை. மாறாக 2 போர்கள், இடைவிடாத உள்நாட்டு யுத்த பாதிப்புகள் எல்லாவற்றையும் செய்ய அமெரிக்காவுக்கும் அதன் நேச நாடுகளுக்கும் அனுமதி கொடுத்தது. முஜாஹிதீன்கள் என்று உருவாக்கப்பட்ட இந்த போராளி குழுக்கள் தான் இன்று உலகமெங்கும் நடக்கும் தீவிரவாதங்களை நடத்தி வருகிறார்கள். அதை அமெரிக்காவும் அறியும், ஐநா சபையும் அறியும். உலகத்தை ரட்சிக்க வந்த தேவதூதன் போல உலகத்தின் எல்லா பிரச்சனைகளிலும் மூக்கை நுழைக்கும் அமெரிக்கா சமீபத்தில் செய்திருக்கும் சாதனைதான் உக்ரைன் ரஷ்யா போர். அதன் பின்னணியில் இருப்பதும் வர்த்தக அரசியல்தான். உக்ரைனில் இருக்கும் எண்ணெய் வளம், வேளாண்மை பொருட்கள் எல்லாவற்றையும் விட யுரேனியம் எனும் அணு ஆயுதத்திற்கான எரிபொருள், இவைதான் அமெரிக்காவின் கண்ணில் தென்படும் டாலர் கனவுகள். அதற்காகத்தான் நேட்டோ அமைப்பில் இடம் என்று தொடங்கி உக்ரைனுக்கு சீவப்பட்ட கொம்பு இன்று யுத்தமாக மாறி பற்றி எரிகிறது. எரியும் வரை எண்ணெய் ஊற்றிய அமெரிக்கா இப்போது ஐயையோ இதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது, இது உங்கள் பிரச்சனை என்கிறது. ரஷ்யாவின் மீது பொருளாதார தடை விதிப்பதில் முதலாவதாக இருக்கிறது. இதுதானே அதன் நோக்கம். காலம் காலமாக அமெரிக்கா செய்து வரும் கேவலமான அரசியல் சூது இதுவென்பது ஆகச்சிறந்த உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு தெரியாமல் போனது வருத்தத்திற்குரியதே. தாலிபான்கள் ஆண்டால் என்ன, போராளிகள் ஆண்டால் என்ன, எனக்கு ஆப்கான் மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை, பிறகு ஏன் நான் அந்த நாட்டை பற்றி கவலை கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் ஒதுங்கிக் கொண்ட அமெரிக்கா ஆப்கான் மக்களின் ஒட்டுமொத்த சாபத்திற்கும் காரணமாகியுள்ளது. இது ஒரு பச்சை துரோகம். இன்னும் சொல்ல போனால் தான் வளர்த்துவிட்ட முஜாஹிதீன்களான தாலிபான்களை வைத்து வேறு எதற்கோ திட்டமிடுகிறது அமெரிக்கா என்பது உண்மை. 2001 தாலிபான்களை முற்றிலும் அளிக்காமல் மிச்சம் வைத்து 20 ஆண்டுகளாக வளர்த்துள்ளது அமெரிக்கா என்றே தோன்றுகிறது. இந்த முறை எந்த நாடோ என்ன நடக்குமோ? அமெரிக்காவின் குள்ளநரித்தனத்திலும் ஆணவ அரசியலிலும் சிதைய போவது யார்? இப்போதைக்கு மாட்டிக்கொண்டு அல்லாடுவது ஆப்கானிஸ்தான். அங்கு வாழ்பவர்களும் நம் சகோதர சகோதரிகள் தான். இந்த முறையாவது தாலிபான்கள் நல்லது செய்து மக்கள் மனதில் கதாநாயகர்களாக இடம் பிடிக்கட்டும். 1/2 நூற்றாண்டுக்கு மேலாக அமைதியின்றி யுத்த பூமியாக இருக்கும் ஆப்கானிஸ்தான்
அமைதியிலும் சமாதானத்தில் எழுச்சி பெற்று உயரட்டும். துரோகத்தால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த தாலிபான்கள் மனம் மாறுவது காலத்தின் சுழற்சியில் இருக்கிறது. அது நன்மையானதாக அமையட்டும். வாழ்க இறையாண்மை, வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.